அடச்சி, நம்ம ஸ்கூல் டாய்லெட்ட கூட கழுவ தகுதி இல்லாத இந்த ஜீவா போய் இந்த போட்டியில கலந்துக்க போறானா? இது நம்ம அகாடமிக்கு தான் அசிங்கம். அவன் மூஞ்சியையும் அவன் ட்ரெஸ்ஸையும் பார்த்தாலே எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. இதுல நம்ம பிரின்சிபால் அவன் உடம்புல மன்னர் ரத்தம் ஓடுதுன்னு கதை சொல்றாரு. அதை ஏன் நீ கேக்குற? இந்த ஜீவா அவன் அம்மாவுக்கு முறை தவறி பிறந்தான்னு வேற சொல்றாங்க. மூஞ்ச பாரு, அந்த மாதிரி தூங்கி வடிஞ்ச ஒழுங்கா கழுவ கூட இல்லாம. ஆமா, இவன் யார தேடுறான்? சரக்கை எங்க வச்சான்னு மறந்துட்டான் போல. இவ்வாறு பல மாணவர்கள் ஜீவாவை கேலி செய்து கொண்டிருக்க, அவன் அதையெல்லாம் கொஞ்சம் கூட சட்டை செய்யாமல் ப்ரொஃபசர் லீனாவை தேடிக் கொண்டிருந்தான். ப்ரொஃபசர் லீனா அந்த அகாடமியின் மிகவும் கவர்ச்சிகரமான மற்றும் அழகான ஆசிரியர். அவளுடைய அழகு மட்டுமல்ல, அவளுடைய தற்காப்பு கலை நுட்பங்களும் அவளின் கற்பிக்கும் திறமைக்கு நிகர் அங்கே யாரும் இல்லை. இத எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஐ லவ் யூ லீனா. இவ்வாறு தன் காதலை சொல்லிவிட்டு அசடு வழிந்ததை போல ஜீவா நிற்க, ஆனால் லீனா எந்த பதிலும் சொல்லாமல் ஜீவாவை சுட்டு எரிப்பதை போல பார்த்தாள். லீனாவின் பாதுகாப்பாளன் போல அருகில் நின்று கொண்டிருந்த ரத்தோர் இதற்கு பதில் சொல்ல ஆரம்பித்தான். டேய் குடிகார நாயே, உன் மூஞ்ச கண்ணாடியில பாத்திருக்கியா? நீ எல்லாம் எந்த தைரியத்துல வந்து லீனா கிட்ட ப்ரப்போஸ் பண்ற? நான் உங்ககிட்ட பேச விரும்பல ரத்தோர். லீனா, என் உடம்புல மன்னர் ரத்தம் ஓடுது. என்னோட சக்திகளை மீட்டெடுத்தா நான் ஒரு பெரிய தற்காப்பு நில ஆசிரியரா ஆகிடுவேன். அப்புறம் என்னால உன்னை நல்லா பாத்துக்க முடியும். என்ன நம்ப லீனா. மாயாஜால உலகின் மிகப்பெரிய போட்டி இன்று இந்த மேஜிக் ஸ்கூல் அகாடமியில் நடைபெறுகிறது. இந்த போட்டியில் பங்கு கொண்டு தங்கள் சக்திகளை நிரூபிக்க உலகின் பல்வேறு பகுதியிலிருந்து மாணவர்கள் மற்றும் ப்ரொஃபசர்கள் அங்கு வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒருவன்தான் ப்ரொஃபசர் ஜீவா. முன்னொரு காலத்தில் மாயாஜால பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய அரக்கனான சூரனிடமிருந்து இந்த உலகை காப்பாற்றிய மாயாஜால நிபுணர் தான் சாகோ. இந்த மாயாஜால அகாடமியை கட்டியவரும் அவர்தான். ஆனால் சாகோவின் மரணத்திற்கு பிறகு அவரின் முறை தவறிய மகனான ஜீவாவை நாயை விட மோசமாக நடத்த தொடங்கினர். ஜீவா, நீ ஒன்னும் சுத்தமான ராஜவம்சம் இல்லையே. ராஜாவுக்கு பிறந்த முறை தவறிய பிறப்பு நீ. உன்னிடம் சகோவின் உண்மையான ரத்தம் இருந்திருந்தா நீ ஒரு குடிகார வெத்து வீட்டு ஆசிரியராக இருந்திருக்க மாட்ட. நீ ஒரு சிறந்த மாயாஜால போர் வீரனாக இருந்திருப்ப. லீனா, நான் குடிக்க அடிமையானதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. எல்லா குடிகாரனும் அவன் ஏன் குடிக்க ஆரம்பிச்சான்னு ஒரு கதை சொல்லுவான். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நீ முதல்ல இன்னைக்கு நடக்கிற இந்த போட்டியில உன் திறமையை நிரூபிச்சு காட்டு. இந்த காதல் வெங்காயம் எல்லாம் அதுக்கப்புறம் யோசிப்போம். ஜீவா என்னதான் சிறந்த போர் வீரன் சாகோவின் மகனாக இருந்தாலும், ஆனால் அவன் குழந்தை பருவத்தில் அனாதையாக வளர்ந்தான். அவனுக்கு சண்டை சொல்லிக் கொடுக்கவும் பயிற்சி அளிக்கவும் யாரும் இல்லை. அதனால் அவன் மிகவும் பலவீனமாகவும் சண்டை போட தகுதி இல்லாதவனாக மாறிவிட்டான். அவன் பலமுறை முயற்சி செய்தும் போர் செய்யும் சக்தி அவன் உடலில் உருவாகவில்லை. அவன் எவ்வளவு முயற்சி செய்தும் எந்த மந்திரமோ எந்த தந்திரமோ அவனது தற்காப்பு கலை நுட்பத்தில் வேலை செய்யவில்லை. லீனா கோபத்தில் அங்கிருந்து கிளம்பிவிட்டாள். ஆனால் ரத்தோர் ஜீவாவை விடவில்லை. லீனா மேல இருக்கிற காதலுக்காக உயிரை விட்டுறாத. சண்டை களத்துக்குள்ள போயிட்டா நான் கொஞ்சம் கூட கருணை காட்ட மாட்டேன் ஜீவா. இதுக்கப்புறம் ஓ இஷ்டம். போட்டிக்கான மணி அடித்தவுடன் ரத்தோருக்கும் ஜீவாவுக்கும் சண்டை தொடங்கியது. ரத்தோர் ஜீவாவை சரமாரியாக அடிக்க ஆரம்பித்தான். ஜீவாக்கு அந்த அடியை தாங்கும் வலிமை கூட இல்லை. ஆனால் அவன் மனதுக்குள் காதல் தரும் தைரியம் இருந்தது. அவன் ரத்தோரை தாக்க முயன்றான். ஆனால் எல்லா தாக்குதல்களும் வீணாக போனது. ரத்தோர் ஒரு பூச்சியை நசுக்குவது போல ஜீவாவை நசுக்கினான். ஜீவா தொடர்ந்து அடி வாங்கினான். ஆனாலும் பின்வாங்காமல் உறுதியாக நின்றான். பார்த்துக் கொண்டிருந்த கூட்டத்தின் கண்களில் ஜீவா ரத்தம் சொட்ட அடி வாங்குவதை பார்த்து எந்த ஒரு பரிதாபமும் இல்லை. பின்னர் ரத்தோர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதும் போட்டியின் நடுவர்கள் ஜீவாவிடம், ஜீவா, உன்கிட்ட எந்த சக்தியும் இல்ல. உன்னால உன்னை காப்பாத்திக்கவும் முடியல. நீ பயம் இல்லாம சண்டை போட்டு அடி மட்டும் வாங்கிட்டு இருக்க. ஆனா இந்த அகாடமியில நாங்க சண்டை போடுற வீரர்களை உருவாக்குறோம். சண்டையில அடி வாங்குறவங்களை இல்ல. ஒழுங்கா போயிடு. ஜீவா இந்த போட்டியில் தோற்றுவிட்டு தனது தந்தையை போல ஒரு சிறந்த ஆசிரியராகும் கடைசி வாய்ப்பையும் இழந்து விட்டான். சூரியன் மறைய தலைகுனிந்தபடி அமைதியாக தன் பாழடைந்த வீட்டை அடைந்தான். தன் தந்தையின் படத்திற்கு முன்னால் கதறி அழ ஆரம்பித்தான். அப்பா, நான் தான் எதுக்கும் லாய்க்கு இல்லையே. அப்புறம் இதுக்கு மேல நான் ஏன் உயிரோட இருக்கணும்? இன்னைக்கு வரைய அம்மா எங்க, எப்படி காணாம போனாங்கன்னு எனக்கு தெரியல. வேசி மகன் அப்படிங்கிற அவமானத்தோட வாழ்ந்து என்ன பண்ண போறேன் சொல்லுங்கப்பா. அப்போதுதான் 4 குண்டர்கள் ஜீவாவின் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்தனர். அவனை தூக்கி அழுக்கு வாய்க்காலில் வீசினான். ஜீவா முகம் தெரியாத நபர்களால் அடி வாங்குவதை பார்க்க மீண்டும் ஒரு முறை அந்த பகுதியில் மக்கள் கூட்டம் கூடியது. டேய் பரதேசி, நீ மறுபடியும் தோத்துட்ட. ப்ரொஃபசர் ஆகிற வாய்ப்பும் போயிடுச்சு. இப்போ சொல்லு, எங்களோட கடனை எப்படி திருப்பி கொடுப்ப? என்ன அடிக்காதீங்க. என் தலையை அடமானம் வச்சாச்சும் சீக்கிரமே உங்க பணத்தை திருப்பி தந்துடுறேன். என்ன நம்புங்க. அட பாவி, இந்த 2 வருஷமா இதே பழைய ரெக்கார்டரை தான் நீ திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. இன்னைக்கு எங்க பணத்தை திருப்பி வாங்காம போக மாட்டோம். ஆனா என்கிட்ட ஒரு பைசா கூட சத்தியமா இல்ல. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். உனக்கு பொண்டாட்டியும் இல்ல, கூட பிறந்த தங்கச்சியும் இல்ல. ஒரு வேலை இருந்திருந்தா வேற மாதிரி வசூல் பண்ணிருப்போம். இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. நீ காசுக்கு பதிலா நாங்க சொல்ற வேலையை பண்ணு. என்ன மாதிரியான வேலை? அந்த முருடன் தன் ஷூவில் எச்சியை துப்பி அதை ஜீவாவின் முகத்துக்கு அருகே கொண்டு சென்று, இந்த ஷூவை உன் நாக்குனால சுத்தம் பண்ணு சீக்கிரம். இவ்வளவு கீழ்த்தரமாக அவர்கள் நடக்க ஆரம்பித்ததும் ஜீவா கோபத்தின் உச்சிக்கு சென்றான். அப்போது இன்னொரு தடியன் அவனை அறைந்தான். ஏண்டா, அம்மா பேரு தெரியாத வேசி மகன் நீ, உனக்கு இவ்வளவு திமிரா? நீ உன் அப்பாவுக்கு தான் பிறந்தன்னு சத்தியம் பண்ணி சொல்லு. நாங்க காசு வாங்காம போயிடுறோம். ஜீவா பொறுமையின் எல்லையை கடந்து விட்டான். அவன் அந்த குண்டனின் முகத்தில் முழு பலத்துடன் குத்தினான். ஏய் குடிகாரன் நாயே, என் ஆளுமலையே கை வச்சிட்டல, இன்னைக்கு நீ செத்தடா. ஜீவாவை ஆயுதம்
கொண்டு அவர்கள் தாக்க வர அவர்களிடமிருந்து தப்பிக்க அருகில் இருக்கும் அரக்கு காடுகளை நோக்கி ஓடத் தொடங்கினான். டே ஜீவா, நீ எங்க ஓடனாலும் உன்னால தப்பிக்க முடியாது. அரக்கு காடுகள் மரணத்திற்கு பெயர் போன மிகவும் ஆபத்தான இடம். அங்கு போன யாரும் இதுவரை உயிருடன் திரும்பி வந்ததே இல்லை. கொடூரமான மாய விலங்குகளும் மற்றும் காட்டேரி பேய்களும் அங்கு இருப்பதாக நம்பப்படுகிறது. நள்ளிரவுக்கு பிறகு அரக்கு காட்டில் ஒரு பிரகாசமான தங்க ஒளி தோன்றியது. அதன் அருகே இருந்த மக்களுக்கு ஒரு வெடிச்சத்தம் கேட்டது. மறுநாள் ஜீவா எதுவும் நடக்காததைப் போல அவன் தெருவுக்கு வந்தான். மக்கள் எல்லாம் ஒரு மாதிரி அரண்டு போய் ஜீவாவை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இவனை பார்த்து அந்த பேங்க கூட பயந்து போய் துரத்து விட்டுருச்சு போல. மானம் கெட்டவன். என்ன ரொம்ப பசிக்குது, எதுக்கு இவங்கெல்லாம் என்ன வேற்று கிரக வாசி மாதிரி பாக்குறாங்க? ஜீவா தன் பசியை போக்கிக் கொள்ள வழக்கமாக செல்லும் காஃபி ஷாப்புக்கு சென்று ஆர்டர் செய்கிறான். தம்பி, சூடா ஒரு டீ, 2 மெதுவடையும் கொண்டு வா. கடைக்காரர் ஜீவாவை கோபமாக பார்த்துக் கொண்டு அவன் அருகே வந்தார். டேய் ஜீவா, ஒழுங்கா ஓடி போயிடு. பழைய பாக்கிய நீ இன்னும் தரல. அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம சூடா டீ கேக்குதா? கடைக்காரன் பேசியதை கேட்டு கோபம் அடைந்த ஜீவா ஒரு குத்துவிட அவன் தெருவில் வந்து அமர்ந்தான். சந்தையின் நடுவில் சாலையில் தனது எஜமானர் படுத்திருப்பதை பார்த்து அந்த கடைக்காரரின் ஆள் கோபமாகி ஜீவாவை தாக்க வர, இங்க பாரு தம்பி, எனக்கு பசிக்குது, டீயும் வடையும் கொடுத்தா நான் பாட்டுக்கு போயிடுவேன். நான் மேஜிக் ஸ்கூல் அகாடமியோட ஸ்டாஃப். எனக்கு சம்பளம் வந்த உடனே மீதி பணத்தை தந்துருவேன். ஜீவா இதுவரை கெஞ்சி மட்டும் அனைவரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இன்று ஜீவா திமிராக கடைக்காரனிடம் பேசியது அனைவருக்கும் வியப்பை தந்தது. டேய் ஜீவா, நீ ஆல்ரெடி போட்டியில தோத்துட்ட. அது மட்டும் இல்லாம கடன்காரங்கிட்ட அடி வாங்கினதுல இருந்து உன் நட்டு கழிந்து போச்சுன்னு நினைக்கிறேன். கடைக்காரர் பேசி முடித்தவுடன் அவரது மார்பில் ஒரு பலமான உதை விழுந்தது. பல அடி தூரத்தில் பறந்து சென்று விழுந்தான். யாரை பார்த்து பைத்தியன்னு சொல்ற? நான் உங்ககிட்ட டீ கேட்டேன், நீ தேவையில்லாம பேசுற. தங்கள் எஜமானரின் நிலையை பார்த்து கடையில் வேலை செய்யும் ஆட்கள் ஒன்றன் பின் ஒருவராக ஜீவாவை தாக்கினார்கள். ஆனால் அடுத்த சில நொடிகளில் அந்த 7-8 வேலைக்காரர்கள் கை கால்கள் உடைந்து சாலையில் கிடந்தனர். ஜீவா அவர்களை அலட்சியம் செய்துவிட்டு தனது காலை உணவை எடுத்துக்கொண்டு கிளம்பும் போது சாலையில் கிடந்த கடைக்காரரிடம் சொன்னான். டே பசங்களா, ஹாஸ்பிட்டலுக்கு போய் மாவு கட்டு போடுங்க. இன்னும் 2 நாள் உங்க மொத்த கணக்கை நான் தீர்த்துறேன். அரக்கு காடுகளில் இருந்து திரும்பிய ஜீவா சிங்கம் போல கர்ஜிப்பதை பார்த்து அந்த ஊர் மக்கள் அனைவரும் பரபரப்பாக பேசத் தொடங்கினார்கள். ஜீவா அடுத்து தன்னை அசிங்கப்படுத்திய அகாடமி நோக்கி சென்றான். டேய் ஜீவா, நேத்து தானே போட்டியில தோத்து போய் விரட்டி அடிச்சோம். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எந்த மூஞ்ச வச்சு வந்த? அமைதியா உன் வேலை போய் பாரு வாட்ச்மேன். இப்ப நான் கொலை கான்ல இருக்கேன். வாட்ச்மேன் ஜீவா கிண்டல் செய்வதாக நினைத்து அவனை தடுத்தார். ஆனால் அடுத்த கணம் அவர் வயிற்றில் ஒரு குத்து. ஜீவா உடனே பிரின்சிபல் அலுவலகம் சென்றான். டேய், உன்னை நாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டோம்ல, அப்புறம் என்ன எழவுக்கு இங்க வந்து எங்க உயிரை வாங்குற? ஐயா மன்னிக்கணும், எனக்கு இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் இருக்க ஒரு வாய்ப்பு கொடுங்க. யோ, எனக்கு கூட நிலவுக்கு போகணும்னு ஆசை. என்னால போக முடியுமா? எல்லாத்துக்கும் ஒரு தகுதி வேணும்ல. ஐயா ஜோக் பண்ணாதீங்க, எனக்கு கடைசியா ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பா? உனக்கு இது வரைக்கும் 3 வாய்ப்பு கொடுத்தேன். என்னத்தை கிழிச்ச? இப்ப எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு மறுபடியும் வந்து வாய்ப்பு கேட்கிற? ஐயா முன்னாடி நான் தயாரா இல்ல, ஆனா இப்ப தயாராயிட்டேன், என்ன நம்புங்க. இத்தனை வருஷமா நீ ரெடியா இல்ல, இன்னைக்கு ஒரே நாள்ல நீ ரெடி ஆயிட்டியா? இத நான் நம்பணுமா? எனக்காக கூட வேண்டாம் சார், என் அப்பாவோட பேரை காப்பாத்த கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரி, அந்த சுவர்ல இருக்கிற பஞ்சிங் மிஷின் மேல குத்து. உன்னோட பலம் எவ்வளவு இருக்குன்னு பாப்போம். வேண்டாம் சார், அந்த சுவர் உங்க டேபிள் மேல விழுந்த அப்புறம் உங்க ஆபீஸ் அலங்கோலமா ஆயிடும். டேய், நீ அடிச்சா எறும்புக்கு கூட வலிக்காது, இந்த சுவர் விழுந்துருன்னு சொல்ற பாரு, நல்ல காமெடி. ஜீவா ஓங்கி அந்த சுவரில் இருந்த பஞ்சிங் மிஷின் மீது குத்தினான். பூகம்பம் வந்ததைப் போல பெருத்த ஓசையுடன் அந்த சுவர் இடிந்து கீழே விழுந்தது. அடப்பாவி, என்னடா பண்ணி வச்சிருக்க? அவர்களுக்கு அடுத்த அறையில் மேஜிக் லெசன்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்த ப்ரொஃபசர் லீனாவும் திடுக்கிட்டு எழுந்தாள். அதிர்ச்சியில் அமர்ந்திருந்த பிரின்சிபாலிடம், இததான் நான் முன்னாடியே வேண்டான்னு சொன்னேன், நீங்க தான் கேட்கல. சரி, இப்போ வாட்ச் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. பிரின்சிபல் சிறிது நேரம் யோசித்துவிட்டு பிறகு சொன்னார். சரி, உனக்கு இன்னொரு டெஸ்ட். இன்னைக்கு ஈவினிங் குள்ள அந்த பறக்கும் மாய பாம்பை பிடிச்சிட்டு வா. நீ நாளையில இருந்து உடனடியா கிளாஸ் எடுக்கலாம். ஆட்டம் ஆரம்பமாகிவிட்டது. பறக்கும் நாகப்பாம்பை பிடிப்பது மரணத்துடன் விளையாடுவது போல. ஆனால் ஜீவா அலட்சியமாக ஒரு வில்லம்பை எடுத்துக்கொண்டு மீண்டும் அரக்கு காடுகளை நோக்கி நடக்கத் தொடங்கினான். இந்த ஜீவாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஜீவா கிளம்பிய இந்த செய்தியை அந்த அகாடமியில் உள்ள மனிதர்களாக மாறுவிடமிட்ட சில காட்டேரிகளுக்கு தெரிய வர உடனே இந்த செய்தியை காட்டுக்குள் இருக்கும் பெரிய காட்டேரி கருப்பனுக்கு அனுப்பின. ஜீவா அந்த பறக்கிற பாம்பை பிடிக்க வரா. அவன் கதையை முடிக்க இதுதான் சரியான நேரம். நம்ம காட்டேரிகளுக்கு எல்லாம் செய்தி சொல்லுங்க. ஜீவா அரக்கு காடுகளுக்குள் மீண்டும் கால் பதிக்க அவனை கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய ஒரு மாய வாழ் ஆவேசமாக துரத்தியது. அதிலிருந்து தப்பிக்க அவன் ஒரு தோட்டா வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தான். நம்மளை கொல்றதுக்குன்னு டிசைனா கிளம்பி வருவாங்க போல இருக்கு. இது கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? ஜீவா அந்த வாளிடமிருந்து எப்படி தப்பிக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்க அவன் காதுகளில் ஒரு மர்ம குரல் ஒன்று ஒலித்தது. உன் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற அந்த சிவப்பு இலைகள் கொண்ட வெள்ளை மரத்தை நோக்கி ஓடு ஜீவா, இல்லன்னா இந்த வாழ் உன் உயிரை எடுத்துரும். ஜீவா வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் போது திடீரென்று காட்டில் அந்த வெள்ளை மரத்தை கண்டான். உடனே அதன் மீது ஏற அவனை துரத்தி வந்த அந்த வாள் மரத்தின் தண்டுக்குள் நுழைந்தவுடன் நின்றுவிட்டது. ஆனால் வாளின் அடியால் அந்த மரம் மிகவும் அழகான பெண்ணாக உருமாறியது. அந்த பெண்ணின் உடலின் ஒவ்வொரு பாகத்தின் அழகும் அவளுடைய வெண்மையான ஆடைகளில் மிகவும் வெளிப்படையாக தெரிந்தது. நீங்க யாரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மரமா இருந்தீங்க. நான் தான்
வனதேவதை அஸ்வினி. என்னோட சாபம் காரணமா இவ்ளோ வருஷம் நான் மரமா இருந்த ஜீவா. நீதான் என்ன விடுவிச்ச. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் ஜீவா. நீ எங்கிருந்து வந்த, உன் அப்பா சாஹுவுக்கு எப்படி மரணம் ஏற்பட்டுச்சு, உன் அம்மா காயத்ரியோட மறைவு, உன்னை அழிக்க நினைத்த இந்த மந்திரவாள், இப்படி எல்லாமே தெரியும். அஸ்வினி இப்படி ஜீவாவின் கடந்த காலம் பற்றி சொன்னதும் ஜீவாக்கு பயத்தில் வேர்க்க தொடங்கியது. நீ முதல் முறை இந்த காட்டுக்கு வந்தப்போ உனக்கு தெரியாமலே ஒரு காட்டேரியை எழுப்பிட்ட. அதுக்கப்புறம் மற்ற காட்டேரிகள் ஒவ்வொன்றா முழிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த உலகத்தோட அழிவு வெகு சீக்கிரம் ஆரம்பிக்க போகுது, அதுவும் உன்னோட மேஜிக் அகாடமில இருந்து. ஜீவா தான் அவசரத்தில் செய்த ஒரு செயலுக்கு இவ்வளவு பெரிய விளைவா என்று அதிர்ச்சியில் வாயை பிளக்க தொடங்கினான். சரிங்க, இப்ப நான் என்ன பண்றது? நீ என் கூட ஒன்னா கலக்கணும் ஜீவா. அப்பதான் உன்னோட ஆதார சக்தியை பெருக்கி இந்த போருக்கு உன்னை தயார் பண்ண முடியும். என்னங்க சொல்றீங்க? புரியல எனக்கு. நான் சொல்றத நம்பு ஜீவா, உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். அழகிய அஸ்வினி தேவதை ஜீவாவின் கைகளை பிடித்து அந்த சிவப்பு நிற நதிக்கு இழுத்து கொண்டு சென்றாள். அங்கு முழு நிலவின் ஒளியில் ஜீவாவின் கண்களை பார்த்து, இப்போ நீ கண்ணை மூடிக்க ஜீவா. உனக்கு வெக்கமா இருந்தா நானே மேற்கொண்டு செய்ய வேண்டியதை செய்யறேன். ஜீவா கண்களை மூடியவுடன் அஸ்வினி அவனை மார்பில் அணைத்துக் கொண்டாள். முதல் முறையாக ஒரு பெண்ணின் இணைவுக்கு பிறகு ஜீவாவின் பலம் அதிகரித்துக் கொண்டிருந்தது. தங்க விண்கல்லின் கதிர்களால் அவனது எலும்புகளும் தசைகளும் வலுவடைந்து கொண்டிருந்தன. காட்டில் புதிய வண்ணமயமான மந்திர பூக்கள் பூத்திருந்தன. ஆனால் ஜீவாவின் சக்திகள் அதிகரிக்க அதிகரிக்க இருண்ட உலகில் இருக்கும் பிசாசுகளும் மகிழ்ச்சி அடைய தொடங்கின. இப்ப நீ தயாராயிட்ட ஜீவா. இந்த உலகத்தோட ரட்சகன் நீதான். இந்த வாளை கொண்டு சாஹு அந்த பயங்கரமான உயிரினத்தை 100 துண்டுகளா வெட்டி சாய்த்தாரு. இன்றிலிருந்து நீதான் இந்த வாளின் உரிமையாளர். ஜீவாக்கு அங்கு நடப்பது ஒன்றும் புரியவில்லை. அவன் சுற்றி பல்வேறு விலங்குகளும் வந்து சூழ்ந்து கொண்டது. இந்த காட்டின் அனைத்து உயிரினங்களும் இன்றிலிருந்து உன்னுடைய சேவகர்கள். தாரா, இங்கே வா. நீதான் இனிமே ஜீவாவுக்கு துணை. அஸ்வினி அழைத்ததும் தாரா என்ற சிறுத்தை கர்ஜித்து ஜீவாவின் காலடியில் விழுந்து வணங்கியது. பறக்கும் பாம்பை பிடிக்க ஜீவா மீண்டும் அரக்கு காடுகளுக்குள் சென்றான். இந்த முறை சிறுத்தையின் மீது சவாரி செய்து திரும்பினார். அவன் கைகளில் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை காணக்கூடிய வாள் இருந்தது. அவன் அகாடமிக்குள் நுழைந்தவுடன் அங்கிருந்த காட்சியை கண்டு நடுங்கினான். அங்கு பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும் ஏதோ கொடூர ஜந்துவால் வதம் செய்யப்பட்டு இறந்து கிடந்தார்கள். ஐயோ, இங்க என்ன நடந்துச்சு? யார் இதுக்கெல்லாம் காரணம்? ஆனால் பதிலுக்கு பதிலாக ஜீவாவின் கைகளில் கைவிலங்குகள் போடப்பட்டது. லீனாவின் வாள் அவன் கழுத்தில் இருந்தது. அவன் முன்னால் வைக்கப்பட்டிருந்த பெட்டியில் ஒரு பெரிய அரக்கனின் கண் இருந்தது. உண்மை சொல்லு, நீ யாரு, எங்கிருந்து வந்த? அந்த ஒண்ணுத்துக்கு உதவாத ஜீவாவை என்ன செஞ்ச? ஏன் அரக்கனோட கண்ணு திறந்துச்சு? 100கணக்கான ஆண்டுகளாக தூங்கிக் கொண்டிருந்த இருண்ட சக்திகள் எப்படி முழிச்சுது? உண்மை சொல்லு, இல்லனா உன் உயிரை எடுத்துருவேன். அரக்கு காடுகளில் உண்மையில் ஜீவாவுக்கு நடந்தது என்ன? அந்த மர்ம இரவில் ஒரு வனதேவதையுடன் உடலுறவு கொண்டதை லீனாவிடம் சொல்வானா? மாய உலகின் அழிவை எப்படி தடுப்பான் ஜீவா? ஜப்பானில் அதிகாலை அனைவரும் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்க எரிமலை ஃபியூஜி வெடித்தது. எல்லாரும் வேகமா ஓடுங்க, பாதுகாப்பான இடத்தை நோக்கி போயிடுங்க. பயத்தில் ஒருவர் அலறிக்கொண்டே எச்சரிக்க குழந்தைகள், பெண்கள், பெரியவர்கள் அனைவரும் வேகமாக வீடுகளை விட்டு வெளியேற ஆரம்பித்தனர். அனைவரும் அங்கிருந்து தலைதறித்து ஓடிக்கொண்டிருக்க ஒரு இளைஞன் மட்டும் அந்த கூட்டத்தை கிழித்துக் கொண்டு அவர்களுக்கு எதிர் திசையில் ஓடினான். அவன் பெயர் ரித்விக். அந்த ஊரில் இருக்கும் அவன் குடும்பத்துக்கு சொந்தமான லைப்ரரியின் உள்ளே நுழைந்தான் அவன். ரித்விக்கின் குடும்பம் தமிழ்நாட்டிலிருந்து ஜப்பான் வந்து பல ஆண்டுகள் ஆகியிருந்தது. ரித்விக்கின் அப்பா சில அபூர்வமான புத்தகங்களை அவர் உயிருக்கு மேலாக நேசித்து பாதுகாப்பாக வைத்திருந்தார். அவன் மனதில் அவன் அப்பா மரணத்தின் தருவாயில் கூறிய வார்த்தைகள் மட்டும்தான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. ஒரு நாள் உன்னை மீறி ஒரு ஆபத்து வரும், அன்னைக்கு நீ எப்படியாச்சும் இந்த 5 புத்தகங்களை காப்பாற்றணும் என்று சிலவற்றை சொல்லியிருந்தார். ரித்விக் அதை நினைத்துக் கொண்டே, நிச்சயம் நான் அந்த புக்கை காப்பாற்றுவேன் என்று வேகமாக லைப்ரரிக்குள் நுழைந்தான். முழுவதும் புகை மூட்டமாக இருக்க என இருமிக்கொண்டே உள்ளே நுழைந்து லைப்ரரியின் இடது மூலையில் உள்ள கீழ் ரேக்கில் இருந்த தங்க நிற பெட்டியை எடுத்து திறந்து பார்த்தான். 4 பழங்கால தமிழ் நூல்கள் இருந்தது. மிகவும் பழமையான திருக்குறள் பிரதி ஒன்றும் அதில் இருந்தது. இதேதான் Thank God என சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு புத்தகமாக பார்த்தான் ரித்விக். ஆனால் அதில் 4 புத்தகங்கள் மட்டுமே இருந்தது. அப்பா 5ன்னு சொன்னாரே, இங்க 4 தான் இருக்கு என்று யோசிக்கும் போதே லைப்ரரிக்கு வெளியில் பல மரண ஓலங்கள் திடீரென கேட்கத் தொடங்கியது. லைப்ரரியும் பற்றி எரிய ஆரம்பித்தது. அப்பா, என்ன மன்னிச்சிடுங்க, அந்த கடைசி புக் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல, அது பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை என்று அவன் வெளியே கிளம்ப லைப்ரரியின் உள்ளே மாட்டி வைக்கப்பட்டிருந்த தன் தந்தையின் புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு போகலாம் என்று வேகமாக அதை நோக்கி ஓடினான். அவன் சென்று அதை எடுக்க அந்த புகைப்படத்துக்கு பின்னே இருந்தது ஒரு சிறிய அலமாரி. அதில் இருந்தது அந்த 5வது பெரிய புத்தகம். அதை எடுத்தவன் அதன் பெயரை பார்த்ததும் மிரண்டு போனான். அதில்
டெஸ்டினி என்று பெரிய எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்தது. இதுவரை அவன் அந்த புத்தகத்தை பார்த்ததே இல்லை. அவன் தந்தை இந்த புத்தகத்தை தான் 5ஆவதாக மிக முக்கியமாக சொன்னார் என்று புரிந்து கொண்டான். அந்த புத்தகத்தின் முன்பக்கம் அவன் தந்தையின் பெயர் அவ்வை சண்முகம், வரலாற்று ஆய்வாளர் என எழுதியிருந்தது. ரித்விக்கு ஒன்றும் புரியவில்லை. எங்க அப்பா தான் இந்த புக்கோட ஆத்தரா? இதை பத்தி அவர் சொல்லவே இல்லையே என்று ரித்விக் யோசிப்பதற்குள் அந்த இடமே அதிரத் தொடங்கியது. ஏதோ ஒரு உள்ளுணர்வு அவனை இயக்க டெஸ்டினி புக்கின் முதல் பக்கத்தை திறந்தான் ரித்விக். புக்கில் உள்ள படத்தை பார்த்து அதிர்ச்சியானான். எரிமலை வெடிப்பது போல அந்த படம் இருந்தது. அதிலும் குறிப்பாக ஜப்பான் என்றும் ஜனவரி 25, 2050 என்றும் தேதியுடன் இருந்தது. எங்க அப்பா எப்படி என்னைக்கோ நடக்க போற விஷயத்த முன்னாடியே எழுதிருக்காரு என்று பதற்றமாக அடுத்த பக்கத்தை திருப்பினான். அதில் ஒரு ஆண் கையில் ஒரு புத்தகத்துடன் எரிந்து கொண்டிருப்பது போல் வரைந்திருந்தது. ரித்விக் பயத்தின் உச்சிக்கே சென்றான். அவன் திரும்பி பார்க்க எரிமலை குழம்பு எதிரில் அலைபோல் வந்து கொண்டிருந்தது. ரித்விக் அந்த டெஸ்டினி புக்கை மார்போடு அணைத்துக் கொள்ள அந்த லைப்ரரியை சுற்றி நெருப்பு குழம்பு சீற்றத்துடன் பொங்கி சூழ்ந்து கொண்டது. மனிதனால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் காலம். நாம் இங்கு ஏன் இருக்கிறோம், எவ்வளவு காலம் இருக்கிறோம், இந்த அண்ட வெளியில் நாம் மட்டும்தான் இருக்கிறோமா என்பதே தெரியாது. மனிதன் உண்மையில் அண்டத்தை பற்றி கற்றுக்கொண்டது மிகவும் குறைவே. எப்படி இரவு பகல், சூடு குளிர், பாசிட்டிவ் நெகட்டிவ் என்று இயற்கையில் அனைத்திற்கும் எதிர்மறைகள் இருக்கிறதோ அதே போல பூமியைப் போல இன்னொரு பூமி இருக்கிறது. இதை அறிவியல் மொழியில் பேரலல் யூனிவர்ஸ் என்று அழைப்பர். பூமியைப் போல இல்லாமல் இது ஒரு விசித்திரமாய உலகம். அங்கும் பல உயிர்கள் வாழும் சூழல் அமையப் பெற்றிருந்தது. மனிதர்களும் பல வினோத மாய உயிரினங்களும் அந்த இடத்தில் இருந்தன. பூமியைப் போலவே மனித நாகரீகம் தழைத்திருந்தது. அங்கு வாழும் மனிதர்கள் கைவிரல்கள் 5 ஒரே அளவு இருக்கும்படி உடல் அமைப்பை கொண்டிருந்தனர். கால்களில் உள்ள விரல்களும் அதேபோல் ஒரே அளவில் சரிசமமாக இருந்தது. சராசரி உயரம் என பூமியில் உள்ள மனிதர்களைப் போன்றே இருந்தனர். இந்த உலகத்தில் மேஜிக் இருந்தது. ஹாரி பாட்டர் படத்தில் வருவது போன்று மனிதர்களுக்கு சில ஸ்பெஷல் சக்திகளும் இருந்தது. உடல் வலிமை வைத்தே அங்கு யார் பெரிய ஆள் என்று தீர்மானித்தனர். களரி, வாழ்வீச்சு என்று பல கலைகள் அங்கு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதன் தன் பயிற்சியின் மூலம் எவல்யூஷன் ஆக முடியும். உடல் தகுதி 1, 2, 3, 4, 5 என்று உயர் புள்ளிகளை பெற்று சாகாவரமடைந்து அமரத்துவம் ஆவது கூட இங்கு சாத்தியமே. அங்கு அந்த நகரில் ஒரு பிரபல அகாடமி இருந்தது. மேஜிக் மற்றும் சில கலைகளை கற்றுத்தரும் பள்ளியாக அந்த அகாடமி இருந்தது. அந்த அகாடமியின் பெயர் ஸ்கூல் ஆஃப் மேஜிக். அங்கிருக்கும் பல மாணவர்கள் பல கலைகளை கற்று சிறந்து விளங்கினார்கள். அந்த அகாடமி முழுவதும் எப்போதும் பரபரப்பாக இருக்கும். அந்த அகாடமியின் சிறப்பு அம்சம் அங்குள்ள மாணவர்கள் தங்களுக்கான ஆசிரியரை தாங்களே தேர்வு செய்வதே. ஸ்கூல் ஆஃப் மேஜிக் அகாடமியில் மாணவர்கள் சேர்வது சுலபம். ஆனால் ஆசிரியர்கள் தேர்வாவது அவ்வளவு சுலபமில்லை. பல தகுதி தேர்வுகள் வைத்த பின்னரே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். மாணவர்களைப் போலவே ஆசிரியர்களுக்கும் ஒவ்வொரு வருடமும் ஒரு தகுதி தேர்வு நடத்தப்பட்டு மதிப்பெண்ணும் வழங்கப்படும். இது ஆண்டின் இறுதி என்பதால் தகுதி தேர்வு நடப்பதற்கான ஏற்பாடுகள் தயாராகிக் கொண்டிருந்தன. அகாடமி முழுவதும் களை கட்டியது. மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒன்றாக பிரம்மாண்டமான முட்டை வடிவ ஆடிட்டோரிய அரங்கில் இருந்தனர். மாணவர்கள் பின்னால் அமர்ந்திருக்க ஸ்கூல் ஆஃப் மேஜிக் அகாடமி முதல்வர் மார்க்ஸ் அனைத்து ஆசிரியர்களையும் ஒன்றாக அமர வைத்து முன்னால் வந்து நின்றார். வெல்கம் எவ்ரிவான். எல்லாரும் இங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். இது ஆனுவல் டே மட்டும் இல்ல, டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டே. எல்லாரும் ரெடியா என ஆசிரியர் குழுவை பார்த்து முதல்வர் மார்க்ஸ் கேட்க, எஸ் என்று அனைத்து ஆசிரியர்களும் சத்தமாக கத்தினார்கள். முதல்வர் மார்க்ஸ் சிரித்துக் கொண்டு தலையசைக்க அவர் முன்னால் ஒரு பச்சை நிற ஒளி தெரிந்தது. ஆசிரியர் குழுவில் ஒரு ஆசிரியரின் இருக்கை காலியாக இருந்தது. யாரும் இல்லாத இருக்கையில் பச்சை நிற ஒளி ஒளிர்ந்து கொண்டிருந்தது. ஒவ்வொருவரும் இருக்கையில் அமர்ந்து பின் அவர்கள் வருகையை பதிவு செய்யும்படி இருக்கைகள் இருந்தது. அந்த மாய இடத்தில் அனைத்தும் மேஜிக் ஒரு அங்கமாக இருந்தது. ஆளில்லாத இருக்கை பச்சை நிற ஒளியில் மின்னும். பச்சை நிற ஒளி எப்போதும் முதல்வர் மார்க்ஸை எரிச்சலூட்டும். அதுவும் ஆனுவல் டே என்பதால் அந்த எரிச்சல் இன்னும் அதிகமாகவே இருந்தது. யார் இன்னும் வரல என கோபமாக ஆசிரியர் குழுவை பார்த்து மார்க்ஸ் கேட்டார். வேற யாரு, நம்ம ஜீவாதான் சார்
என ஒரு ஆசிரியர் எழுந்து நின்று சொல்ல முதல்வர் மார்க்ஸுக்கு பிபி எகிரியது. என்ன ரத்தோர் சொல்ற? ஜீவாவா? அவன் இன்னும் திருந்தலையா? அவன் ஏன் இப்படி இருக்கான்? வர ரொம்ப மோசம். அவன் இப்பவே இங்க வரணும் என கோபமாக மார்க்ஸ் கத்த, சார் இப்பவே அவனை இங்க கூட்டிட்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என ரத்தோர் பவ்யமாக எழுந்து பின்னால் சென்று அவர் மாணவர்களை அழைத்தார். பசங்களா, உங்களுக்கு ரொம்ப அற்புதமான சான்ஸ் தரேன். இதை மட்டும் சரியா செஞ்சீங்க, எக்ஸாம் நடக்கும்போது நான் உங்களை கண்டிப்பா மனசுல வச்சுப்பேன், ஃபேவர் பண்ணுவேன். எல்லாருக்கும் என்ன சொல்றேன்னு நல்லா புரியுதுல்ல என ரத்தோர் சொன்னதும், நல்லா புரியுது சார் என மாணவர்கள் மர்மமாக புன்னகைத்தனர். ரத்தோருக்கும் ஜீவாவுக்கும் ஆகவே ஆகாது என்று அனைவருக்கும் தெரியும். கல்லூரியில் ரத்தோரை பகைத்துக் கொள்வது சோற்றில் நாமே விஷம் வைத்து அதை நாமே உண்ணுவது போல. அதனால் ரத்தோர் சொல்வதை கேட்க அனைவரும் தயாராக இருந்தனர். சீக்கிரம் போய் கையோட அவனை கூட்டிட்டு வாங்க. அவன் வரமாட்டான், பயங்கர போதையில இருப்பான். ஆனா அவன் இல்லாம திரும்ப வந்தீங்க, நாளைக்கு நீங்க வேற ப்ரொஃபஸரை தேடிக்கோங்க என ரத்தோர் சொல்ல சில மாணவர்கள் எழுந்து வேகமாக அங்கிருந்து கிளம்பினார்கள். சில நிமிடத்தில் ஜீவா வீட்டின் முன் அந்த மாணவர்கள் நின்றனர். இதான் அவர் வீடு, வாங்க உள்ள போகலாம் என ஒரு மாணவன் சொல்ல, அவரா? அவனுக்கு என்ன மரியாதை, வேஸ்ட் ஃபெலோ, நம்ம அகாடமியிலேயே மொக்க வாத்தி அவன்தான் என இன்னொரு மாணவன் நக்கலாக சொல்ல மற்ற மாணவர்கள் சிரித்துக் கொண்டே அந்த வீட்டிற்குள் நுழைந்தனர். அந்த ஒற்றையறை மேன்ஷனில் ஒரு 28 வயது மதிக்கத்தக்க ஆள் தரையில் அலங்கோலமாக படுத்திருந்தான். அவன் வீடு அதைவிட கேவலமான நிலையில் இருந்தது. மது பாட்டில்கள் அருகில் பரவி கிடந்தது. கசங்கிய காகிதத்தை போல கிடந்தான் ஜீவா. நினைச்சேண்டா இவன் இப்படிதான் கிடப்பான்னு. இவன்லாம் ஒரு டீச்சர், எப்பா பார்த்தாலும் குடி. ஒரு நாள் கூட இந்த ஆளை நான் ஒழுங்கா பார்த்ததில்லை. இதை விட கேவலமா இருப்பான்னு நான் நினைச்சேன். இது எவ்வளவோ பரவாயில்ல என்று மாணவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டு சிரித்தனர். சரி வாங்க, வந்த வேலையை பார்ப்போம் என ஒரு பக்கெட் தண்ணியை எடுத்து ஜீவாவின் மேல் பொத்தென ஒரு மாணவன் ஊற்ற ஜீவா திடுக்கிட்டு எழுந்தான். முகத்தில் வழிந்த தண்ணீரை துடைத்துக் கொண்டு ஜீவா திருவென முழித்தான். என்ன வீட்டுக்குள்ளதானா இருந்த, எப்படி மழை பெய்யுது என ஜீவா கேட்டுக்கொண்டே போதையில் தடுமாறி எழுந்து நின்றான். சார், இன்னும் தெளியலையா உங்களுக்கு? நாங்க உங்க வீட்டுல தான் இருக்கோம். பிரின்சிபல் உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு என ஒரு மாணவன் முந்திக் கொண்டு சொன்னான். ஓ சாரி, இன்னைக்கு ஆனுவல் டே, நான் மறந்து தூங்கிட்டேன். ஒரு 2 minutes என கையை காட்டி சைகை செய்துவிட்டு முன் மேஜையில் இருந்த மது பாட்டிலை எடுத்து அறக்க பறக்க குடித்துவிட்டு அசடு வழிந்த முகத்துடன் போலாம் என முன்னால் நடந்தான் ஜீவா. டேய், இவன் பார்ட் டைம் ப்ரொஃபசர், ஃபுல் டைம் ட்ரிங்கர். இன்னைக்கு செம்ம என்டர்டைன்மெண்ட் இருக்கு. எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரியாம சிக்கிட்டாரு. மச்சான், இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ, அங்க ரத்தோர் என்ன செய்ய போறாரோ என மாணவர்கள் முணுமுணுத்துக் கொண்டு ஜீவா பின்னால் நடந்தனர். அகாடமியின் ஆடிட்டோரியத்தில் பெரும் கோபத்துடன் இருந்த பிரின்சிபால் முன் ஜீவா தடுமாறி நடந்து சென்றான். பிரின்சிபல் முகம் மேலும் சிவந்தது. பிரின்சிபல் அருகில் இருந்த ரத்தோர் ஏளனமாக சிரித்துக் கொண்டே பார்த்தார். மொத்த ஆடிட்டோரியமும் ஜீவாவை பார்த்து பலவித முக பாவனைகளை வெளிப்படுத்தினர். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிருச்சு என ஜீவா தலை குனிந்து பிரின்சிபல் முன் நின்றான். நீ ஏன் சாரி கேட்கிற ஜீவா? நான் தான் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கு இந்த அகாடமி கிட்ட சாரி கேட்கணும். யூ ஆர் அன்ஃபிட். நீ எல்லாத்துலயும் டவுனா இருக்க. பெர்ஃபார்மன்ஸ், ஆட்டிடியூட், பிஹேவியர் எல்லாத்துலயும் 0. இனிமே நீ யாருக்கும் கிளாஸ் எடுக்க முடியாது. நீ இனிமே இந்த அகாடமிக்குள்ள வரக்கூடாதுன்னு வார்னிங் பண்ணதான் உன்னை இப்ப இங்க வர சொன்னேன். நீ போலாம். கெட் அவுட் ஃப்ரம் மை சைட் என பிரின்சிபால் சொல்ல மொத்த ஆடிட்டோரியமும் அமைதியாக இருந்தது. சார், உங்களுக்கு நடந்தது தெரியும். எவ்வளவு டிப்ரெஷன்ல நான் இருந்தேன்னு. நான் வேணும்னு பண்ணல என ஜீவா தயங்கிக் கொண்டே சொல்ல, போதும் நிறுத்து. இத கேட்டு கேட்டு எனக்கு அலுத்து போச்சு. உன்னால ஒரு ஸ்டூடெண்ட் செத்துட்டான். நீ டீச் பண்ணது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மிஸ்கம்யூனிகேட் ஆயிருக்கு, அதானே? அது ஒரு ஆக்சிடென்ட், முடிஞ்சு போன கதை. ஆனா நீ அதை நினைச்சு குடிக்க ஆரம்பிச்ச. நானும் கொஞ்ச நாளா பொறுத்துக்கிட்டேன், சரியாயிடுவேன்னு. இனி என்னால முடியாது. குற்ற உணர்ச்சியுடன் தலை கவிழ்ந்தபடி நின்றிருந்தான் ஜீவா. அவன் கண்களில் கண்ணீர் திரண்டிருந்தது. சரி, உன்னை இந்த அகாடமியில சேர்த்துக்க ஒரே ஒரு ரீசன் சொல்லு. மேஜிக், மர்மக்கலை, மார்ஷியல் ஆர்ட் எதையும் நீ சரியா டீச் பண்றதில்ல. இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்டை விட உன்னோட எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் கீழே இருக்கு. நீ இந்த அகாடமியோட ஓல்ட் ஸ்டூடெண்ட். அந்த ஒரு தகுதியை தவிர உன்கிட்ட இப்ப எதுவும் இல்ல.
என பிரின்சிபல் காட்டமாக கூறினார். சரியான நேரத்துக்காக காத்திருந்த ரத்தோர், சார், ஜீவாவை ஓல்டு ஸ்டூடெண்ட்னு சொல்லி நம்ம அகாடமியை அசிங்கப்படுத்தாதீங்க. நம்ம அகாடமியில இருந்து போறவங்க பெஸ்ட் ஸ்டூடெண்டா தான் இருக்கணும். இவன மாதிரி வேஸ்ட் ஃபெலோஸ் எல்லாம் இங்க இருக்கவே கூடாது என நக்கலாக இடைமறித்து பேசினார் ரத்தோர். அடுத்த நொடி, என் கூட வந்து மோதிப்பாரு, யார் பெஸ்ட்னு நீயே சொல்லுவ என சட்டென்று யோசிக்காமல் கூறினான் ஜீவா. இதை கேட்ட மற்ற மாணவர்களும் புரொஃபசர்களும் சிரித்தனர். ஜீவாவை பைத்தியம் போல் பார்த்தனர். ஜீவா, நீ குடிச்சிருக்க. ரத்தோர் யாருன்னு இங்க எல்லாருக்கும் தெரியும். நீ போலாம், அதான் உனக்கு நல்லது என பிரின்சிபல் அமைதியாக கையசைத்து கூறினார். சார், இன்னைக்கு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு. நான் இங்க ரத்தோரை தோக்கடிச்சா என்னோட எலிஜிபிலிட்டி உங்களுக்கு புரியுமா? வர சொல்லுங்க, நான் ரெடி என ஜீவா உறுதியாக சொன்னாலும் அவன் கால்கள் தடுமாறுவதை தடுக்க முடியவில்லை. மாணவர்கள் அனைவரும் அதை பார்த்து சிரிக்க, சார், அவர் சொல்றது கரெக்ட் தான். அவர் என்னை விட சண்டையும் மேஜிக்கும் தெரிஞ்ச ஒரு ஆளா இருந்தா இப்ப நிரூபிக்கட்டும் என ரத்தோர் ஜீவா முன்னால் நின்றார். சரி, ஓகே, இன்னைக்கு இது ஒரு முடிவுக்கு வரட்டும் என அமைதியாக சிந்தித்த பிரின்சிபல் மார்க்ஸ், கோ அஹெட் என கிரீன் சிக்னல் கொடுத்து அமைதியாக நின்றார். ஜீவா, ரத்தோர் எதிரெதிரில் நின்றனர். முதலில் ஜீவா கைகளை சுழற்றி மேலும் கீழும் இறக்கி பாம்பு போல் கையை பிணைந்து நின்றான். ஜீவா மந்திர பாம்பின் சக்தியை பயன்படுத்த நின்றான். மொத்த ஆடிட்டோரியமும் பரபரப்பாக பார்த்து கொண்டிருக்க பிரின்சிபல் மார்க்ஸும் அதே பரபரப்புடன் இருந்தார். பரவாயில்ல, பாம்பின் சக்தியை யூஸ் பண்றான், பாப்போம். ஜீவா கைகளை மெல்ல விலக்கி முன்னால் இருந்த ரத்தோரின் நெஞ்சுக்கு முன் வேகமாக வீசினார். ரத்தோர் மெல்ல உடலை விலக்கி 2 கைகளையும் தூக்கி கழுகு போல் நின்றார். இருவரையும் சுற்றி மந்திர ஆரா இருந்தது. ஆராவின் தன்மையைக் கொண்டே அவர்கள் எவ்வளவு சக்தி கொண்டவர்கள் என்று சொல்ல முடியும். ஜீவாவின் கை வெற்றிடத்தில் உலாவிக் கொண்டு ரத்தோரை தொடாமல் இருக்க, ரத்தோர் ஜீவாவின் வயிற்றில் 5 விரல்களும் பதியும் அளவுக்கு வேகமாக ஒரு அடி அடிக்க, ரத்தோரின் ஆரா ஜீவா மீது பட்டு பல அடி தூரம் தள்ளிப்போய் சுருண்டு விழுந்தான் ஜீவா. மொத்த ஆடிட்டோரியமும் கைத்தட்டி ஆரவாரம் செய்தது. போதையிலிருந்த ஜீவாவால் எழுந்து நிற்க முடியவில்லை. ரத்தோர் அவன் மொத்த சக்திகளை ஒன்று திரட்டி கையில் அவனின் மொத்த ஆராவை குவித்து அடிக்க சுருண்டு விழுந்தான் ஜீவா. எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்பதால் ஒவ்வொரு புரொஃபசரின் மீதும் ஒரு மாயத்திரை பறந்து கொண்டு இருந்தது. அதில் அவர்கள் போட்டியில் பெறும் மதிப்பெண்கள் காட்டப்படும். ஜீவா 2 அடியில் விழுந்து எழாமல் இருந்ததால் அவருக்கு 0 மதிப்பெண்கள் வழங்கியது மாயத்திரை. இந்த அகாடமி வரலாற்றில் முதல் முறையாக ஒரு ஆசிரியர் 0 வாங்குகிறார். இதுவரை அகாடமியில் இருக்கும் மாணவன் கூட 0 மதிப்பெண்கள் எடுக்காத நிலையில் ஜீவாவின் இந்த நிலையை பார்த்து அனைவரும் கைத்தட்டி சிரித்தனர். ரத்தோர் ஏளனமாக அவனை பார்த்து சிரித்தார். பிரின்சிபல் ரத்தோரின் தோளை தட்டி கொடுத்து, ஜீவா, இதுக்கு மேல நீ இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு உனக்கே புரிஞ்சிருக்கும். சோ என கையை அசைத்துவிட்டு திரும்பி நடந்த பிரின்சிபலை பார்த்து, சார், ஒரு நிமிஷம் என சத்தமாக கத்தினான் ஜீவா. எல்லோரும் அவனையே பார்க்க, கடைசியா ஏதாவது சொல்லணுமா? சொல்லிட்டு போ என பிரின்சிபல் திரும்பி நின்று கேட்க, சார், நம்ம அகாடமி ரூல்ஸ் படி ஒரு ப்ரொஃபசர் கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாலும் அவங்க இங்க இருக்கலாம், கரெக்டா என ஜீவா எழுந்து நின்று கேட்டான். ரூல்ஸ் எல்லாம் தெரியுமா உனக்கு? சரி, அப்படியே பார்த்தாலும் ஒரு ஸ்டூடெண்ட் கூட உன்கிட்ட இல்லையே. சோ நீ வெளியே போலாம் என மீண்டும் பிரின்சிபல் மார்க்ஸ் கராராக கூறினார். எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க. இந்த அகாடமியில என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேர்த்து காட்டுறேன். இல்லனா நானே இங்கிருந்து வெளியே போயிடுவேன். நம்புங்க என நெஞ்சில் கை வைத்து கூறினான் ஜீவா. ஜீவா, நிறைய பேர்லாம் வேண்டாம், வெறும் ஒரே ஒருத்தரை சேர்த்து காட்டு போதும். இன்னைக்கு நடந்த போட்டிக்கு அப்புறம் உன்கிட்ட பசங்க இல்ல, ஆடு மாடு கூட உன் பக்கம் வராது. ஆனா உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், கடைசி சான்ஸ். முடிஞ்சா நீ யாருன்னு காட்டு. நீ எவ்வளவு பெரிய வாத்தின்னு எல்லாருக்கும் காட்டு. இவ்வளவு நாளா பண்ணாதத ஒரு நாள்ல எப்படி பண்ண போறேன்னு நானும் பாக்குறேன் என சொல்லி அங்கிருந்து கிளம்பினார் மார்க்ஸ். ஜீவாவுக்கு பயங்கர கேவலமாக இருந்தது. அன்று நண்பகல் ஜீவா நிறைய குடித்தான். கடவுளே, எனக்கு ஏன் இப்படி நடக்குது? ரொம்ப நாள் பிராக்டிஸ் பண்ணாம இருந்ததால இப்படி ஆயிடுச்சு. இல்ல, அந்த ரத்தோர வழி பண்ணிருப்பேன். இந்த அவமானம் என்னை விட்டு போகவே போகாதே என்று ஜீவா அகாடமிக்கு அருகில் உள்ள ஒரு ஆற்றில் சிறு கற்களை வீசிக்கொண்டு உளறிக் கொண்டிருந்தான். ஆழ்ந்த சோகத்தில் இருந்தான். பழைய நினைவுகள் ஜீவாவின் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது.
அந்த நேரத்தில் அகாடமி மாணவர்கள் பலர் அந்த வழியாக வந்து கொண்டிருப்பதை கவனித்த ஜீவா இந்த நேரத்தை பயன்படுத்தி அவர்களிடம் பேச நினைத்து, ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட், நான் அங்க வரேன் என சொல்லிக்கொண்டு அந்த இடத்திலிருந்து எழ முயற்சி செய்யும் போது தடுமாறி ஆற்றில் பொத்தென விழுந்தான். டேய் அங்க பாருங்க, ஜீவா உள்ள விழுந்துட்டாரு, வாங்க என மாணவர்கள் சிலர் ஜீவாவை காப்பாற்ற ஆற்றில் குதித்தனர். ஜீவா போதையில் இருந்ததால் ஆற்றில் முழுவதும் மூழ்கி உள்ளே வேகமாக சென்றான். மாணவர்கள் அந்த இடத்தில் சல்லடை போட்டு தேடி சில நிமிடத்தில் ஜீவாவின் தலையை பிடித்து வெளியே தூக்கினார்கள். ஜீவா முழுவதும் சுய நினைவில்லாமல் இருந்தான். அருகில் உள்ள ஹெல்த் சென்டருக்கு அவசரமாக மாணவர்கள் தூக்கிச் சென்றனர். சில நிமிடத்தில் அகாடமி ப்ரொஃபசர்ஸ் மற்றும் பிரின்சிபல் ஹெல்த் சென்டருக்கு வந்தனர். டாக்டர், என்னாச்சு? இஸ் ஹி ஓகே நவ் என பிரின்சிபல் பதட்டமாக கேட்டார். சார், அவர் தண்ணிக்குள்ள விழுந்து ரொம்ப நேரம் கழிச்சுதான் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே தூக்கியிருக்காங்க. ரொம்ப ட்ரை பண்ணோம், ஆனா காப்பாற்ற முடியல, சாரி என சொல்ல பிரின்சிபல் அதிர்ச்சியானார். என்ன சொல்வதென்று தெரியாமல் தலை குனிந்து வருந்தினார். ஜீவா இறந்ததை நினைத்து சந்தோஷமடைந்த ரத்தோர், ஜீவா இனி நீ திரும்ப வரவே முடியாது என்று உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டார். அனைவரும் அங்கிருந்து கிளம்பினர். அதே நேரம் ஜப்பானில் எரிமலை குழம்பு ரித்விக்கின் மேல் சீறி பாய்ந்து அவனை எரித்தது. ரித்விக் எரியும் பொழுதும் டெஸ்டினி புக்கை விடாமல் தன் நெஞ்சோடு அழுத்தி பிடித்திருந்தான். திடீரென அவன் கையில் இருந்த புத்தகம் மின்னியது. தங்க நிற ஒளி அந்த புத்தகத்தின் உள்ளே இருந்து வர அவனையும் அந்த புத்தகத்தையும் எரிமலை குழம்பு பஸ்மமாக்கியது. ரித்விக் இறந்தவுடன் அவனின் ஆத்மா உடலை விட்டு வெளியேறியது. வாழ்க்கை முடிந்தது. இனி இந்த பறந்து விரிந்த அண்டத்தில் இந்த ஆத்மாவும் ஒரு தூசு என்று நினைக்க, அப்போது ரித்விக்கின் ஆத்மா முழுக்க தங்க நிற ஒளி படர சட்டென்று ஒரு தங்க நிற கதவு திறந்தது. அவனின் ஆத்மா அதன் உள்ளே இழுக்கப்பட்டது. இங்கே மாய உலகத்தில் ஜீவாவின் உடலை காற்றில் கலக்கும் இறுதி சடங்குக்கு தயார்படுத்த ஒரு தனி அறையில் வைத்திருந்தனர். அப்பொழுது ஜீவாவின் உடல் மேல் அந்த தங்க நிற கதவு தோன்ற ஜீவாவின் உடல் முழுவதும் அந்த ஒளி படர ரித்விக்கின் ஆத்மா ஜீவாவின் உடலில் நுழைந்தது. என்று பெரும் அலறலுடன் ரித்விக் எழுந்திருக்க அந்த இடமே வித்தியாசமாக இருந்தது. ரித்விக்கின் கடைசி நினைவு எரிமலை குழம்பு தன்னை கொல்ல வந்ததே. அப்பொழுது உள்ளே ஒரு டாக்டர் வர அவரின் உடை, தோற்றம் ஆகியவை பூமியிலிருந்து சற்று வித்தியாசமாக இருப்பதை கவனித்தான். யார் நீங்க? என்ன இடம் இது என்று ஜீவா உடலில் இருக்கும் ரித்விக் கேட்க டாக்டர் மிரண்டு போனார். இவ்வளவு நேரம் இறந்து போயிருந்த ஜீவா இப்போது உயிருடன் எழுந்து உட்கார்ந்திருப்பது அவருக்கு திகிலாக இருந்தது. ஜீவாவை பார்த்து பயந்த அவர், பிரின்சிபல் சார், ஜீவா இன்னும் சாகல என்று வெளியே ஓட ரித்விக் உடனே, சார் என் பேர் ரித்விக், கொஞ்சம் நில்லுங்க என்று கத்தினான். ரித்விக் தான் எங்கே, யார் உடலில் இருக்கிறோம் என்று தெரிந்து கொள்வானா? இந்த மாய உலகத்துக்கு ரித்விக் வந்த காரணம் என்ன? பிரின்சிபால் சார், ஜீவா சாகல, சீக்கிரம் வாங்க என்று பதற்றமாக கத்தினார். வேகமாக ஜீவா இருந்த அறை உள்ளே அனைவரும் நுழைய, இது கனவா நிஜமா, என்ன நடக்குது இங்க என ரித்விக் எதிரில் இருந்த மருத்துவர்களை பார்த்து கேட்டான். அதான் எங்களுக்கும் புரியல, செத்த நீ எப்படி உயிரோட இருக்க? காட்ஸ் கிரேஸ், அன்பார்ச்சுனேட்லி நீ உயிரோட இருக்க என மருத்துவர் சிரித்துக் கொண்டு கூற, கடவுளே, நான் அப்ப சாகலையா? எரிமலை வெடிச்சது, என் உடம்பு கருகி போனது எல்லாமே கனவா என ரித்விக் பரவசமாக கேட்டான். ஜீவா, நீ உயிரோடவா இருக்க? நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன், உன்னை திரும்பவும் பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல என பின்னாலிருந்து சொல்லிக்கொண்டு மருத்துவர்களை கடந்து பிரின்சிபல் மார்க்ஸ் ஜீவாவின் அருகில் நின்றார். சார், நான் ஜீவா இல்ல, நான் இப்போ எங்க இருக்கேன்? நீங்கள்லாம் யாரு? ரமேஷ், தினேஷ்லாம் எங்க என்று ரித்விக் குழப்பமாக கேட்க, ஜீவாவை சுற்றி இருந்தவர்களும் ஒன்றும் புரியாமல் அதே குழப்பத்துடன் பார்த்தனர். ஏய், உனக்கு இன்னும் போதை தெளியலன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில சவால் விட்ட மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ட உன்கிட்ட சேர்க்கிற வழிய பாரு. இந்த நிலைமையில இருக்கிறதால உன்னை மன்னிச்சு விட்டுருவேன்னு நினைக்காத. டீல் இஸ் அ டீல், டேக் கேர் என சொல்லிக்கொண்டு அங்கிருந்து மார்க்ஸ் வேகமாக கிளம்பினார். ஜீவாவா? யார் அது? என்கிட்ட எதுக்கு இதெல்லாம் சொல்றான் அந்த ஆளு என ஜீவா உடலில் உள்ள ரித்விக் முணுமுணுத்தான்.
ஜீவா, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியாயிடும். ரிலாக்ஸ் என மருத்துவர்கள் சொல்லிவிட்டு அந்த அறையிலிருந்து வெளியேற அறக்க பறக்க மேஜிக் ஸ்கூல் அகாடமி பியூன் அலெக்ஸ் அறைக்குள் நுழைந்தான். அவன் ஜீவாவின் நெருங்கிய நண்பனும் கூட என்பதால் பதட்டமாக உள்ளே வந்தான். ஜீவா, எப்படி இருக்க? இப்ப ஓகேவா? ஏன்டா இப்படி பண்ற? நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? இந்த குடினாலதான் இவ்வளோ பிரச்சனையும். உனக்கு இப்போவாச்சும் புரியுதா என்ன? என ஜீவாவின் கையை பிடித்து கேட்டான் அலெக்ஸ். யார் ஜீவா? என்ன பார்த்து ஏன் இதையே எல்லாரும் சொல்றாங்க? நிஜமா இது கனவில்லையா, நிஜம்தானா என ரித்விக்கிற்கு பல சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருந்தது. டேய், நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி முடிக்கிற என அலெக்ஸ் மீண்டும் கன்னத்தை தட்டி கேட்க, ஜீவா அலெக்ஸ் கை விரல்களை பார்த்தான். 5 விரல்களும் ஒரே அளவில் சரிசமமாக இருந்தது. அலெக்ஸ் தோற்றம் சற்று வித்தியாசமாக இருந்தது. நம்மள போலத்தான் இருக்கான், ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்களே இங்க எல்லாரும். எந்த நாடு இது? ஒருவேளை ஆப்பிரிக்காவில எங்கேயும் இருக்கமா? ஏதோ தவறு இருப்பதாக உணர்ந்து அதிர்ச்சியாக எழுந்து, யார் நீங்க எல்லாம்? நான் எங்க இருக்கேன்? என்ன வெளியே விடுங்க, நான் போகணும் என பைத்தியம் போல் கத்திக்கொண்டு பெட்டில் இருந்து கீழே இறங்கி ஓட முயற்சி செய்தான் ரித்விக். டே, உனக்கு என்னாச்சு? தண்ணியில விழுந்ததுல நட்டு கண்டுருச்சா? நான் அலெக்ஸ்டா, உன் நண்பன் என ஜீவாவின் கையை பிடித்து இழுத்து நிறுத்தினான் அலெக்ஸ். ஜீவா அவன் கையை வேகமாக எடுக்க முயற்சிக்கும் போது தன் கை விரல்களை பார்த்து மேலும் அதிர்ந்தான். அலெக்ஸ் கை விரல்கள் போல் தன் கை விரல்களும் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்த ஜீவா மேலே பார்க்க மேலும் அதிர்ந்தான். எதிரே கண்ணாடி இருக்க அதில் அவன் முகத்தை பார்க்க அது ரித்விக்கே இல்லை என்று அவனுக்கு புரிந்தது. ஆண்டவா, யார் இது? நான் எப்படி இவன் உடம்புக்குள்ள வந்தேன்? இது என்ன இடம்? வேற உலகமா, மறு ஜென்மமா? அப்படின்னா நான் குழந்தையா தானே இருக்கணும். இந்த தடிமாடு மாதிரி இருக்கிற இவன் உடம்புக்குள்ள என்ன செய்யற? ரித்விக் மிரண்டு போய் கண்ணாடி பார்ப்பதை பார்த்த அலெக்ஸ், ஜீவா ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், பொறுமையா உட்காரு, நீ ஏதோ பயத்துல இருக்க, உனக்கு ஒன்னும் ஆகல, இந்தா இந்த தண்ணிய குடி என கருப்பு நிற தண்ணீரை கொடுத்தான் அலெக்ஸ். இந்த தண்ணி அழுக்கா இருக்கே என அதிர்ச்சியில் தயங்கியபடி கேட்டான் ரித்விக். அழுக்கா? இல்லையே, இது சுத்தமான தண்ணிதான், குடி என அலெக்ஸ் மெதுவாக ஜீவாவை குடிக்க வைத்தான். குடிக்கும் பொழுது பூமியில் உள்ள நீரைப் போலவே இந்த நீரும் இருந்ததை ஜீவா உணர்ந்தான். அவன் நினைவில் எரிமலை வெடிப்பு, லைப்ரரி எரிந்தது, அவன் அப்பா சொன்ன கடைசி வார்த்தைகள் மட்டும் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. சில நிமிடம் அந்த அறை முழுவதும் மயான அமைதி நிலவியது. ரித்விக் சட்டென்று, எங்க அப்பாவோட புக், அதுக்கு என்னாச்சு என்று நினைத்ததும் ரித்விக்கை சுற்றி நேரம் நகரவில்லை, அனைத்தும் அசையாமல் நின்றது. அவன் சிந்தனையில் அவன் கண் முன்னே தங்க நிறத்தில் ஒரு டெஸ்டினி புத்தகம் மிதந்தது. அது அதே புத்தகம்தான், அவன் தந்தையின் டெஸ்டினி புக். இந்த புத்தகத்துக்கு ஏதோ பவர் இருக்கு, இந்த புக் தான் இங்க என்ன வர வச்சுச்சோ. எப்படி என்னோட மைண்டுக்குள்ள இதெல்லாம் வருது என்று அவன் நினைக்க, அதற்குள் அந்த புத்தகம் தானே திறக்க ஆரம்பித்தது. அதில் முதல் பக்கத்தில் ஒரு வினோதமான இடத்தில் ஒரு மனிதன் இருப்பது போல வரைந்திருந்தது. அது ரித்விக் தான் என்று அவனே புரிந்து கொண்டான். அடுத்த பக்கம் தானே திரும்ப அதில், ரித்விக், உனக்கு வாழ இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்துக்கு வந்த, எதுக்கு ஜீவா உடம்புக்குள்ள நீ இருக்க, இதெல்லாம் காலம் உனக்கு உணர்த்தும். இந்த மாய உலகத்தை காப்பாத்த நீ வேணும், உன்னை நீ காப்பாத்திக்க இந்த மாய உலகம் உனக்கு வேணும். இனி இந்த இடம்தான் உன் வீடு. இனி நீ ரித்விக் இல்ல, உன் பேரு ஜீவா என்று அந்த புத்தகத்திலிருந்து ஒரு தெய்வீக குரல் கேட்க மிரண்டு போய் பார்த்தான் ரித்விக். இங்கு நடப்பது அனைத்தும் கனவு அல்ல, நிஜம்தான் எனவும், இதை நம்ப முடியாவிட்டாலும் எல்லாம் உண்மைதான் என ரித்விக் புரிந்து கொண்டான். மனதை நிதானமாக்கி மெல்ல கண் திறந்தான். எதிரில் அலெக்ஸ் அமர்ந்திருந்தான். ஜீவா, இப்ப எப்படி ஃபீல் பண்ற? ஆர் யூ ஓகே நவ் என அலெக்ஸ் ஆர்வமாக கேட்டான். ஜீவா முகம் எந்த உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தாமல் அமைதியாக இருந்ததை பார்த்த அலெக்ஸ் புருவத்தை உயர்த்தி, டேய், என்ன எதுவும் பேசாம இருக்க?
தண்ணியில விழுந்து மூளை எதுவும் கலங்கிருச்சா என ஜீவாவை குலுக்கி கேட்டான் அலெக்ஸ். ரித்விக் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். அந்த அறையில் உள்ள வித்தியாசமான பொருட்களை பிரமிப்பாக பார்த்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் ஒரு மருத்துவர் அறைக்குள் வந்தார். என்னால நம்பவே முடியல, ஆனா எப்படியோ உயிரோட இருக்கீங்க, நீங்க இப்ப கிளம்பலாம் என மருத்துவர் புன்னகைத்து கூறினார். அப்புறம் என்ன ஜீவா, நீ திருன்னு முழிச்சது போதும், வா உன்னை வீட்டுல விட்டுட்டு நான் போறேன் என கையை பிடித்து ஹெல்த் சென்டரில் இருந்து வெளியே அழைத்து வந்தான் அலெக்ஸ். வேற வழி இல்ல, நான் வேற உலகத்தை சேர்ந்தவன் அப்படின்னு இங்க இருக்கிற யாருக்கும் இப்ப உண்மையை சொல்ல வேண்டாம். இங்க இருக்கிறவங்க என்ன ஜீவான்னு கூப்பிடுறாங்க, இனி நானும் ஜீவா போல நடந்துக்க வேண்டியதுதான் என்று முடிவு செய்தான் ரித்விக். மரத்தாலான நவீன டிஜிட்டல் வண்டியை அலெக்ஸ் விரல் பதித்து ஸ்டார்ட் செய்தான். அந்த வண்டி புல்டவுசர் போல் ஒரே ஒரு பெரிய சக்கரம் தட்டையாக இருப்பது போல் இருக்க ரித்விக் அதை ஆச்சரியமாக பார்த்தான். நீல மஞ்சள் நிற செடிகளும் பச்சை நிற வானமும் என புது உலகம் ரித்விக் கண்களில் தெரிந்தது. ஜீவா வந்து உட்கார்றா, டைம் ஆச்சு போலாம் என அலெக்ஸ் சொன்னதும் ரித்விக் தயங்கியபடி மெல்ல நடந்து சென்று பின்னால் ஏறினான். கோள வடிவ முட்டை வடிவ வீடுகளையும் கடந்து எஸ் வடிவ சாலையில் வாகனம் செல்ல ரித்விக் கண்கள் ஆச்சரியத்தில் நிறைந்தது. டிராகன் போல் உருவம் கொண்ட சிறு பறவைகள் அங்கும் இங்கும் வானத்தில் பறந்து கொண்டிருந்தது. காற்று குளிர்ச்சியாக வீசிக்கொண்டிருந்தது. இது எந்த நாடாக இருக்கும் என ரித்விக் நினைத்துக் கொண்டு சுற்றியும் பார்த்தான். ஜீவா, உனக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் டைம் இருக்கு, எப்படியாச்சும் நீ ஒரு ஸ்டூடெண்ட்டை உங்ககிட்ட சேர்த்துரு, இல்லனா நீ அகாடமில இருந்து வெளியே போயிருவ. இது ரொம்ப கிரிட்டிக்கல் டைம், இதை விட்டினா உன் லைஃப் அவ்வளவுதான். உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடு வந்துருச்சு, இறங்கு என அலெக்ஸ் சட்டென வண்டியை நிறுத்தினான். ரித்விக் மெல்ல இறங்கி நின்றான். எதிரில் 5 கோள வடிவ ஒழுங்கற்ற வீடுகள் ஒவ்வொன்றும் ஒரு விதமாக இருந்தது. ஆஹா, இதுல எந்த வீட்டுக்குள்ள போறதுன்னு தெரியலையே என ரித்விக் நினைத்துக் கொண்டு என காலை பிடித்து தடுமாறுவது போல் நடித்தான். ஜீவா, என்னாச்சு? நல்லதாடா இருந்த, இப்ப என்ன என ஜீவாவை தாங்கி பிடித்துக் கொண்டே கேட்டான் அலெக்ஸ். என்னால நடக்க முடியல, பெயினா இருக்கு என ஜீவா வலியில் துடிப்பது போல் சொல்ல, சரி வா, நான் வீட்டுக்குள்ள வந்து விடுறேன் என ஜீவாவை தாங்கி பிடித்துக் கொண்டு உள்ளே அழைத்து சென்றான் அலெக்ஸ். வீட்டை சுற்றியும் பார்த்து முகத்தை சுழித்தான் ரித்விக். வித்தியாசமான பல பொருட்கள் இருந்தாலும் அனைத்தும் அலங்கோலமாக இருந்தது. டே ஜீவா, என்ன கேவலமான ரியாக்ஷன் கொடுக்குற? ஏதோ வேற யார் வீட்டுக்கோ வந்த மாதிரி. இந்த வீட்டுல எப்படிதான் இருக்கியோ அது அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். போயிட்டு வரேன்டா சாமி என கையை எடுத்து கும்பிட்டு விட்டு அங்கிருந்து கிளம்பினான் அலெக்ஸ். ஜீவா உடலில் உள்ள ரித்விக் அருகில் உள்ள வட்டமான மர சோஃபாவில் அமர்ந்தான். கீழே பல மது குவளைகள் கிடந்தது. அது என்னவென்று தெரியாமல் உற்று நோக்கி கையில் எடுத்தான். மது வகையை சார்ந்தது என புரிந்து கொண்டு அந்த குவளைகளை ஓரமாக தள்ளினான். மரத்தாலான யூ வடிவ கட்டில், டிஜிட்டல் திரை, அந்த வீடு வித்தியாசமாக இருந்தது. சுவற்றில் ஒரு 30 வயது மதிக்கத்தக்க நபரின் டிஜிட்டல் படம் தெரிந்ததை பார்த்து யாரிது என்பது போல் புருவத்தை உயர்த்தினான் ரித்விக். சில நொடியில் அவன் முகம் மாறியது. அது நிஜ ஜீவா என்று புரிந்து கொண்டான். வேகமாக அந்த அறை முழுவதும் தேடினான். கண்ணாடி ஒன்று இறுதியாக கிடைக்க அதை பார்த்தான். முகத்தில் வியர்வை வடிய கண்ணாடியில் பார்த்தது 30 வயதுடைய ஜீவாவின் உடலைத்தான். இனி நான் தான் ஜீவா என்று சொல்லிக்கொண்டே தூங்கிப் போனான். ரித்விக் சோம்பல் முறித்துக் கொண்டு எழுந்தான். காலுக்கு கீழே கிடந்த கண்ணாடியை எடுத்து முகத்தை பார்த்தான். ஜீவாவின் முகம் பிரகாசமாக தெரிந்தது. மெல்ல சிரித்துப் பார்த்தான். முகத்தை பல கோணங்களில் மாற்றிப் பார்த்து சிரித்தான். நான் நெருப்புல செத்து தண்ணியில பொழைச்சுக்கிட்டேன். நான் ரித்விக்கா செத்ததும் உண்மை, இப்ப ஜீவாவா இருக்கிறதும் உண்மை. இப்போ இந்த இடத்துல இனி நான் ஜீவாதான். இது என்னோட செகண்ட் லைஃப். ஜீவா, தேங்க்ஸ் ஃபார் யோர் பாடி என கண்ணாடியை பார்த்து தனியாக பேசிக்கொண்டு எழுந்தான் ரித்விக். சில நொடியில் வீட்டிலிருந்து வெளியே வந்து பச்சை நிற வானத்தை இயல்பாக பார்த்து நின்ற ஜீவாவை ஒரு குரல் அழைத்தது. ஹாய் ஜீவா, என்ன போலாமா என கேட்டுக்கொண்டு அலெக்ஸ் வண்டியை முன் நிறுத்தினான். போலாண்டா, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என சொல்லிக்கொண்டு வண்டியில் ஏறினான் ஜீவா. என்ன ஜீவா, ஒரே நைட்ல தெளிவா பேசுற, குடிக்காம வேற இருக்க போல,
வாட் அ சேஞ்ச் ஓவர் என அலெக்ஸ் ஆச்சரியமாக கேட்டான். இனிதான் நம்ம கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஜீவா யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டுறேன் என ரித்விக் சொல்ல, நீ யாருன்னு காட்டிதான் ஆகணும்டா, உனக்கு வேற ஆப்ஷன் இல்ல. ஓவரா பேசாம ஒரு ஸ்டூடெண்ட்டையாவது பிடிக்கிற வழிய பாரு என நொந்து கொண்டு கூறினான் அலெக்ஸ். சரி சரி புலம்பாத, நான் பாத்துக்கிறேன் என நம்பிக்கையாக கூறினான் ஜீவா. ஜீவா ஞாபகம் வச்சுக்கோ, உன்கிட்ட எந்த மேஜிக் பவர்ஸும் இப்ப இல்ல. உன்னோட உடல் தகுதி கூட செகண்ட் லெவல்னு தான் நினைக்கிறேன். சோ உன்கிட்ட வர ஸ்டூடெண்ட் உன்னை விட பலசாலியா இருப்பான். ஆனா அவங்க கிட்ட நீ உன்னை பத்தி உண்மைய சொல்லாம எப்படியாச்சும் ஒருத்தரை உன்கிட்ட சேர்த்துறா ப்ளீஸ் என்று சொல்ல, மேஜிக்கா அப்படின்னா என்னடா? ஜீவா வாயை பிளக்க, சுத்தம் குடிச்சு எல்லாத்தையும் மறந்துட்ட போல. வீடு பார்த்து போ, இன்னைக்கு அது முக்கியம் இல்ல, ஒரு ஸ்டூடெண்ட உன் பக்கம் சேரு, அது போதும் என்று அலெக்ஸ் அழுத்தி சொன்னான். சில நிமிடத்தில் ஸ்கூல் ஆஃப் மேஜிக்கை நெருங்கினார்கள். ஜீவா அந்த மேஜிக் ஸ்கூலை ஆச்சரியமாக பார்த்து நின்றான். அந்தரத்தில் மிதக்கும் தூண்கள் முன்னால் இருந்தது. ஆச்சரியமாக பார்த்து கொண்டு உள்ளே நுழைந்தான் ஜீவா. ஜீவா நடக்க நடக்க 3 பக்கமும் கதவுகள் முன்னால் திறந்தது. ஒரு நிமிடம் 3 கதவையும் பார்த்து யோசித்துவிட்டு இடது பக்கம் நுழையும் போது, டே அந்த பக்கம் எங்க போற? டீச்சர்ஸ் ரூம் நேரா இருக்கு என அலெக்ஸ் திடீரென ஜீவா கையை பிடித்து இழுத்தான். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், சாரி என சமாளித்து நேராக உள்ளே நுழைந்தான் ஜீவா. வளைந்து செல்லும் மிதக்கும் படிக்கட்டுகளில் பயந்தபடி ஏறினான் ஜீவா. படிக்கட்டின் முடிவில் பல அறைகள் இருந்தது. மெல்ல நடந்து ஒவ்வொரு அறையாக பார்த்து கொண்டு சென்றான் ஜீவா. என்ன எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, நம்ம ரூம் எது என குழப்பமாக பார்த்து கொண்டு நடந்தான் ஜீவா. எல்லா அறைகளும் அழகாக இருக்க, ஒரு அறை மட்டும் குப்பையும் தூசியுமாய் ஜீவாவின் வீடு போல் இருந்ததை பார்த்து, இவர் ரூம கண்டுபிடிக்க இது போதும் என அந்த அறைக்குள் நுழைந்தான் ஜீவா. என சில முறை இரும்பிக் கொண்டு மொத்த அறையையும் சுத்தம் செய்து இருக்கையில் மெல்ல அமர்ந்தான் ஜீவா. நான் லைப்ரரி புக்ஸ் கூட என் வாழ்க்கைய ஜப்பான்ல நடத்திக்கிட்டு இருந்தேன். இப்ப லைப்ரரியும் இல்ல, நானும் இல்ல. ஆனா ஜீவாவா இங்க இருக்கேன். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு யோசிச்சா தலையே வெடிச்சிரும் போல. ரிலாக்ஸ். இப்ப நம்ம டார்கெட் ஒரு ஸ்டூடெண்ட நம்ம கிட்ட சேர்க்கணும். எப்படி சேர்க்கிறது, என்ன ப்ரொசீஜர் என ஜீவா ஆழ்ந்து யோசித்துக் கொண்டிருக்க, எக்ஸ்கியூஸ் மீ சார், லீனா மேம் எங்க இருக்காங்க என ஒரு மாணவியின் குரல் கேட்டது. புரொஃபசர் லீனா இந்த மேஜிக் ஸ்கூல் முழுக்க பிரபலம். லீனாவை புரொஃபசராக ஏற்றுக்கொள்ள பல மாணவர்கள் எப்போதும் போட்டி போடுவார்கள். எலிஜிபிலிட்டி ரவுண்ட், பெர்ஃபார்மன்ஸ் ரவுண்ட் என அனைத்திலும் தன் முத்திரையை பதித்தவள் லீனா. லீனா மேமா என ஜீவா யோசிக்க, ஆமா சார், லீனா மேம் தான். நான் அவங்க கிட்ட ஸ்டூடெண்டா சேர வந்திருக்கேன். அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன் அவங்கள என அந்த மாணவி கவலையாக கூறினாள். அது லீனா மேம் கிட்ட ஜாயின் பண்ண வந்திருக்கியா? நம்ம ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ண இதா சரியான டைம் என ஜீவா நினைத்துக் கொண்டு, ஓஹோ லீனா மேமா, உனக்கு நம்ம ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்னு தெரியாதா? வா இங்க வந்து உட்காரு சொல்றேன் என ஜீவா மெல்ல புன்னகைத்து மாணவியை பார்த்து சைகை செய்தான். மாணவி கண்களை சுருக்கி விசித்திரமாக பார்த்தபடி ஜீவா முன் இருக்கையில் வந்து அமர்ந்தாள். நம்ம மேஜிக் ஸ்கூல்ல ப்ரொஃபசர் ஸ்டூடெண்ட்டை சேர்க்கறத நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. அது தெரியாம இங்க வந்திருக்கியே, இனி நெக்ஸ்ட் இயர் தான் என கையை விரித்து கூறினான் ஜீவா. என்ன சார் சொல்றீங்க, நிஜமாவா? எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது. இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ண ஆசையா வந்தேன். லீனா மேம் தான் இந்த ஸ்கூல்ல பெஸ்ட்னு எல்லாரும் சொன்னாங்க. இப்ப எல்லாம் போச்சு என சோகமாக கூறி தலை குனிந்து வருந்தினாள் அந்த மாணவி. நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுது, சூப்பர் சூப்பர் என சிரிப்பை அடக்கிக் கொண்டு ஜீவா அமைதியாக இருந்தான். சார் ப்ளீஸ் சார், லீனா மேம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஸ்கூல்ல சேர வந்திருக்கேன். ப்ளீஸ் சார், என்ன உங்க ஸ்டூடெண்டா சேர்த்துக்கங்க என அந்த மாணவி ஜீவாவை பார்த்து அழுது கொண்டே கேட்டாள். என்னடா இது, உடனே நம்ம பிளான் ஓகே ஆயிடுச்சு. இருந்தாலும் சீக்கிரம் ஓகே சொல்லிடக்கூடாது, அப்புறம் நமக்கு மரியாதை இல்லாம போயிடும் என நினைத்து கொண்டு, நோ என்னால முடியாது, இதெல்லாம் இந்த ஸ்கூல் ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்ட், நீ நெக்ஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணிக்கோ என ஸ்ட்ரிக்டாக கூறினான் ஜீவா.
மாணவியின் கண்ணில் மேலும் கண்ணீர் ஆர்ப்பரிக்கத் தொடங்கியது. எதுவும் பேசாமல் அந்த மாணவி மெல்ல எழுந்து அந்த அறையிலிருந்து வெளியே அழுது கொண்டே நடந்தாள். என்ன வெளியே போறா? நம்ம பிளான் எல்லாம் வேஸ்டா போயிரும் போலவே என நினைத்து வேகமாக எழுந்து நின்று ஒரு நிமிஷம் என்று அழுத்தமாக கூறினான் ஜீவா. மாணவி அந்த இடத்தில் அப்படியே நின்று மெல்ல திரும்பினாள். உன்னை பார்த்தா கொஞ்சம் இல்ல ரொம்பவே பாவமா தான் இருக்கு. ஸோ உன்னை என் ஸ்டூடெண்டா ஏத்துக்கிறேன் என ஜீவா சொன்னதும் கண்ணை துடைத்துக் கொண்டு மகிழ்ச்சியில் அருகில் ஓடி வந்து தேங்க்யூ தேங்க்யூ வெரி வெரி தேங்க்ஸ், நீங்க எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க என தலை குனிந்து மரியாதையாக கூறினாள் அந்த மாணவி. உனக்கு நான் ஹெல்ப் பண்ணல, நீதான் எனக்கு வாழ்க்கையே கொடுத்துருக்க. உன்னை சேர்க்கலனா நான் காலி. 1000 நன்றிகள் என ஜீவா மனதில் நினைத்து புன்னகைத்தான். உன் பேர் என்ன என ஜீவா கேட்க, என் நேம் மேகா என அந்த மாணவி தன் இனிமையான குரலில் கூறினாள். ஓகே மேகா, இனி நீதா என் ஸ்டூடெண்ட், நான் தான் உன் டீச்சர், ஓகே என ஜீவா கேட்க வேகமாக தலையசைத்தாள் மேகா. ஜீவா, நீ யார்னு எனக்கு தெரியல, ஆனா உன் நேம் டேமேஜ் ஆகாம ஒரு ஸ்டூடெண்ட்டை சேர்த்துட்ட. ரெஸ்ட் இன் பீஸ், இனி நான் பாத்துக்கிறேன் என நினைத்து கெத்தாக தலையை கோதி அந்த மாணவியை அழைத்துக் கொண்டு வெளியே வந்தான் ஜீவா. மெகா, நீ ஏன் இங்க லீனா மேம சூஸ் பண்ண வந்த? அவங்க அவ்வளோ ஃபேமஸா என ஜீவா ஆச்சரியமாக கேட்டான். என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? இந்த ஸ்கூல்ல படிக்காத எனக்கே அவங்கள பத்தி தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரியலையா என மேகா கேட்க, இல்ல எனக்கு தெரியும், உன்னோட ஒப்பீனியன் கேட்டேன் என ஜீவா சமாளித்து பேசினான். ஆமா சார், லீனா மேம் ஸ்கூலுக்கு வெளியிலயும் ரொம்ப ஃபேமஸ், அதான் அவங்க கிட்ட சேர வந்தேன். அவங்க இங்க நடக்கிற டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி ரவுண்ட்ல எப்பவும் டாப் தான். என் கார்டியனுக்கும் அதான் ஆசை, அதான் 2 பேரும் ஆசையா அவங்கள பார்க்க வந்தோம். ஆனா அது நடக்கல என மேகா சோகமாக கூறினாள். என்னது 2 பேருமா? உன் கார்டியன் எங்க இப்போ என ஜீவா கேட்டான். அவர் கீழே வெயிட் பண்றார் சார், நான் மட்டும்தான் மேல வந்தேன். லீனா மேம் கிட்ட சேரலன்னு தெரிஞ்சா என்னை விட அவர் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு என மேகா சொல்ல, ஓ இவ்ளோ பெரிய ஸ்டோரி இருக்கா, இது தெரியாம நாம வேற உள்ள புகுந்துட்டோமே என மனதில் நினைத்து கொண்டு, மேகா நீ எதுவும் கவலைப்படாத, கண்டிப்பா உன்னை பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆக்குறேன், இது ப்ராமிஸ் என தீர்க்கமான பார்வையில் ஜீவா நம்பிக்கையாக கூறினான். மேகா புன்னகைத்து மெல்ல தலையசைத்தாள். சார், நீங்க டீச்சர் தானே, நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டீங்களே என ஜீவா டேபிள் மீது இருந்த ஒரு ஐடி கார்டை எடுத்து வந்தாள் மேகா. ஜீவா ஒரு நிமிடம் பயந்து போனான். சார், இந்த ஸ்கூல் சீனியர் தான் இத பத்தி என்கிட்ட சொன்னாங்க. நான் உங்ககிட்ட ஸ்டூடெண்டா இருக்க, நமக்கு ஒரு பிளட் கனெக்ட் வேணும், இதுதான் நம்மள ஒரே மாதிரி யோசிக்க வைக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் என மேகா சொல்ல, அலெக்ஸ் சொன்னது ஜீவாவுக்கு நினைவில் வந்தது. இந்த மேஜிக் ஸ்கூலில் மாணவர் ஆசிரியரை தேர்ந்தெடுத்த பின் ஒரு இரத்த பந்தம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அழுத்தமாக சொன்னதை எப்படி மறந்தேன் என ஜீவா தலையில் அடித்துக்கொண்டு தன் விரலை கத்தியால் சட்டென்று கீறி தன் இரத்தத்தை அந்த ஐடி கார்டில் ஒரு சொட்டு விடுவது போல் விட்டான். பின் மேகாவும் ஒரு துளி இரத்தத்தை அதில் விட இருவருக்கும் உள்ள பந்தம் உறுதியானது. இப்போ அதிகாரப்பூர்வமா நீ என் மாணவி, இதை யாராலையும் மாத்த முடியாது என சொல்லி ஜீவா சிரிக்க, தேங்க்ஸ் சார் என மேகாவும் நன்றி கூறி சிரித்தாள். காற்று இதமாக வீசிக்கொண்டிருந்தது. மூச்சை ஆழமாக இழுத்துவிட்டு மேகாவை பார்த்து புன்னகைத்து, சரி எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட போறேன், நீ என் கூட வா என்று சொல்லி மேகாவின் கையை பிடித்து அழைத்து சென்றான் ஜீவா. ஜீவா உடலில் இருக்கும் ரித்விக்கிற்கு இது அனைத்தும் புதிதாக இருந்தாலும் அவன் பூமியில் வாழ்ந்த வாழ்க்கை, அவன் அப்பாவிடம் பெற்ற அறிவுரைகள் எதையும் எதிர்கொள்ளும் மன வலிமையை கொடுத்திருந்தது. ரித்விக் தன் அப்பாவின் லைப்ரரியில் காலம் முழுவதும் வாழ்ந்து அங்கேயே உயிரை விட நினைத்தான். ரித்விக் நினைத்திருந்தால் அன்று அங்கிருந்து தப்பித்திருக்கலாம். ஆனால் அவன் தன் தந்தையின் வார்த்தைகளுக்காக தன் உயிரையே கொடுத்தான். இந்த மனப்பக்குவம் ரித்விக் மனதில் எப்போதும் இருக்கும். அந்த பக்குவம்தான் இப்போது ஜீவாவாக எதையும் எதிர்கொள்ளும் தைரியத்தை கொடுத்திருக்கிறது. ஆனால் ஜீவாவின் கடந்த காலம் அப்படி இல்லை. நல்ல ஆசிரியராக தன் வாழ்க்கையை தொடங்கினாலும் ஒரு சிறு தவறால் குடிக்க அடிமையாகி தான் யார் என்பதை மறந்து பல அவமானங்களுக்கு பின் தன் உயிரையே விட்டுவிட்டான் ஜீவா.
இப்போது எதற்கும் தயங்கும் ஜீவாவின் உடலில் எதற்கும் துணிந்த ரித்விக் ஆன்மா இருக்கிறது. ஜீவா தன் கடந்த காலத்தை பற்றி யோசித்தபடி நடந்து சென்றான். மிதக்கும் தூண்களை ஆச்சரியமாக தொட்டு பார்த்து கொண்டே ஜீவாவின் பின்னால் நடந்தாள் மேகா. சில நொடியில் மிதக்கும் படிக்கட்டுகளில் ஏறி இருவரும் கேண்டீன் வந்தனர். இந்த மேஜிக் ஸ்கூல் கேண்டீன் மிக பிரம்மாண்டமாக இருந்தது. ஒரே நேரத்தில் 1000 பேர் அமரும்படி அதன் அமைப்பு இருந்தது. ஜீவா பூமியில் இருந்த தன் லைப்ரரியைப் போல் இதன் அளவு இருப்பதாக உணர்ந்தான். கேண்டீனில் 12 மாணவர்கள் கலகலப்பாக பேசிக் கொண்டிருக்க, நடுவில் அவர்களின் புரொஃபசர் ரத்தோர் சத்தமாக சிரித்து பேசிக்கொண்டு அந்த இடத்தையே கலகலப்பாக மாற்றிக் கொண்டிருந்தார். திடீரென கேண்டீனில் ஜீவா நுழைவதை பார்த்த ரத்தோரின் முகத்தில் சிரிப்பு காணாமல் போனது. இவன் எங்க இங்க வரா? கூட வேற ஏதோ புது ஸ்டூடெண்ட் வர மாதிரி இருக்கே என உற்று பார்த்து கொண்டிருந்தார் ரத்தோர். ஜீவாவும் ரத்தோரும் ஒரே நாளில்தான் இந்த ஸ்கூலில் ஆசிரியராக சேர்ந்தனர். அப்போதிருந்தே ரத்தோர் ஜீவாவை பல வழிகளில் இன்சல்ட் செய்தார். தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் நேரத்தில் எல்லாம் ஜீவாவை அவமானப்படுத்தி ரசித்தார். கடைசியாக ஜீவா தன் உயிரை விட ஒரு முக்கிய காரணமாக இருந்தது கூட இந்த ரத்தோர்தான். ஆனால் இப்போது ஜீவா உடலில் இருக்கும் ரித்விக்கிற்கு இது எதுவும் தெரியாது. ஜீவா மேகாவிடம் சிரித்து பேசிக்கொண்டு வருவதை பார்த்த ரத்தோரின் முகம் சிவந்தது. ஜீவா எதையும் கண்டுகொள்ளாமல் சில டிஷ்களை மேகாவுடன் சாப்பிடத் தொடங்கினான். ரத்தோர் இதை பார்த்து கடுப்பாக பெருமூச்சு விட்டபடி சத்தமாக பேச ஆரம்பித்தார். ஹலோ மிஸ்டர் ஜீவா, தண்ணீர விழுந்து புடைச்சுக்கிட்டீங்க போல. சூப்பர் சூப்பர். நீங்க பார்க்காத தண்ணியா என கிண்டலாக கூறினார் ரத்தோர். ஜீவா எதுவும் புரியாமல் பார்த்து அமைதியாக நின்றான். ஜீவா அருகில் இருந்த மேகாவும் குழப்பமாக பார்த்து கொண்டிருந்தாள். யார் இவன் என்பது போல் ஜீவாவின் ரியாக்ஷன் இருந்தது. என்ன ஜீவா அப்படி முழிக்கிற? நான் உண்மைதானே சொல்றேன். இதோ இங்க பாரு, என் ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் 12 பேர் இருக்காங்க. நான் வேணான்னு சொன்னாலும் என்னை விட்டு போக மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது? உன்ன மாதிரி இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல என நக்கலாக ரத்தோர் மறைமுகமாக கூறி சிரித்தார். இவன் யாரு? லூசு மாதிரி ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான். இவன் லைஃப் ரொம்ப டிராஜடியா இருந்திருக்கும் போலவே என ஜீவா நினைத்துக் கொண்டு மெல்ல சிரித்தான். என்ன ஜீவா, நீயே ஒன்னு நினைச்சு சிரிக்கிற போல? இப்ப பாரு, எல்லாரும் சிரிக்க போறாங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஸ்கூல்லயே ஒரே ஒரு ப்ரொஃபசர் மட்டும் டீச்சர் எலிஜிபிலிட்டி ரவுண்ட்ல 0 மார்க் எடுத்து சாதனை பண்ணிருக்காரு. அவரு வேற யாரும் இல்ல, இந்த கிரேட் ஜீவா தான் என சொல்லி சத்தமாக ரத்தோர் சிரிக்க சுற்றி இருந்த மாணவர்களும் சிரித்தனர். இந்த மேஜிக் ஸ்கூலை பொறுத்தவரை இங்கு நடக்கும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்டில் ஆசிரியர்கள் எடுக்கும் மதிப்பெண் தான் அவர்களின் மரியாதை. எவ்வளவு மதிப்பெண் உயர்கிறதோ அவ்வளவு மரியாதையும் உயரும். மாணவர்களும் போட்டி போட்டுக்கொண்டு அந்த ஆசிரியரை தேர்ந்தெடுப்பார்கள். ஒவ்வொரு வருடமும் மாணவர்களைப் போல் பரபரப்பாக ஆசிரியர்களும் எலிஜிபிலிட்டி டெஸ்டை எதிர்கொள்வார்கள். இதுவரை எந்த ஆசிரியரும் இதில் 0 எடுத்ததில்லை. ஜீவா மட்டுமே இதை செய்திருந்தான். எனது 0வா? நாங்க எழுதி இருந்தாலே ஒரு 10-20 மார்க் எடுத்திருப்போமே. நான் கேள்விப்பட்டேன் சார். இவர்தானா அது? நல்ல வேளை அவர்கிட்ட நாங்க சேரல என மாணவர்கள் கிசுகிசுத்தனர். டீச்சர் எலிஜிபிலிட்டியில முன்னால இருந்த ஜீவா 0. அதுக்கு நான் என்ன பண்றது? இதுக்கு எதுக்கு நான் ஃபீல் பண்ணணும் என ஜீவா நினைத்தான். எல்லாரும் சிரிச்சு முடிச்சிட்டீங்களா? நான் கொஞ்சம் பேசலாமா என ஜீவா திடீரென தன் குரலை உயர்த்தினான். என்ன ஜீவா, புதுசா ஏதோ சீன் கிரியேட் பண்ற போல? உன்னை பத்தி இந்த ஸ்கூல்ல எல்லாருக்கும் தெரியும். நீ அவ்வளோ ஃபேமஸ். ஒருவேளை உன்னை பத்தி தெரியலனாலும் நீ பண்ணின சாதனையை சொல்லத்தானே நான் இருக்கேன் என மீண்டும் சிரித்தார் ரத்தோர். நீ ஏன் சொல்ற நான் ஃபேமஸ் ஆயிட்டேன்னு? எப்படியோ 0 எடுத்து என் நேம் இந்த ஸ்கூல் முழுக்க தெரியுதே, அது போதும். ஆனா இப்படி ப்ரொஃபஸரா இருந்து இன்னொரு ப்ரொஃபஸரை அசிங்கப்படுத்தி சிரிக்கிறிய, உன்னை என்ன நினைப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா என சொல்லி ஜீவாவும் பதிலுக்கு சிரித்தான். ரத்தோர் முகம் இருண்டது. கோபம் தலைக்கேறியது.
ஜீவா, என்ன எப்படி வேணாலும் நினைக்கட்டும், ஆனா நான் உன்ன மாதிரி தப்பா சொல்லி கொடுத்து ஒரு ஸ்டூடெண்ட் சாக காரணமா இல்லையே. உன்ன மாதிரி ஒரு டீச்சரை எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் சூஸ் பண்ண மாட்டாங்க. அத நீ புரிஞ்சுக்கோ. அப்புறம் என்ன மாதிரி சிரி என ரத்தோர் கோபமாக கூறினார். என்னடா இது, இவன் வாழ்க்கை வரலாறு ரொம்ப கேவலமா இருக்கு. இன்னும் என்னவெல்லாம் நடந்திருக்குன்னு தெரியலையே என ஜீவா நினைத்து கண்களை சுருக்கினான். ஜீவா அருகில் இருந்த மேகாவின் கண்கள் அதிர்ச்சியில் நிறைந்தது. ரத்தோர் மேகாவை ஜீவாவிடம் சேரவிடாமல் தடுக்கவே இந்த யுக்தியை கையாண்டார் என ரத்தோரின் பார்வை எடுத்து காட்டியது. ஏய் சின்ன பொண்ணு, நீ இவங்கிட்ட ஸ்டூடெண்டா சேர்ந்துட்ட போல. உனக்கு ரொம்ப தைரியம்தான். ஆல் தி பெஸ்ட் என ரத்தோர் சொல்லிக் கொண்டிருக்க, கண்டிப்பா நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். மேகா அவர்கிட்ட ட்ரெயின் பண்ண எனக்கு இஷ்டம் இல்ல என பின்னால் இருந்து ஒரு முதியவர் குரல் கேட்க அனைவரும் திரும்பி பார்த்தனர். சார், நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டேன். மேகா தெரியாம சூஸ் பண்ணிருப்பா. அவ ரொம்ப ஆசையா இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கா. அவ லைஃப் ஸ்பாயில் ஆக கூடாது. சார், ப்ளீஸ் லீவ் மை கேர்ள் என ஜீவாவை பார்த்து கைகூப்பி கேட்டார் அந்த முதியவர். ஜீவா பேசுவதற்குள், இல்ல எனக்கு இவரை பார்த்தா அப்படி தெரியல, நான் தான் இவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி அழுது ஜாயின் பண்ணினேன். இந்த ஸ்கூல்ல இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் ஸ்டூடெண்ட்டை எடுக்கிறத ஸ்டாப் பண்ணியும் இவர் என்ன செலக்ட் பண்ணிருக்காரு என அப்பாவி போல் அவள் கார்டியனிடம் மேகா கூறினாள். என்ன சொல்ற நீ? ப்ரொஃபசர் ஸ்டூடெண்ட்டை சேர்த்துக்கிறது இல்லையா? யாரு இவன் அப்படி சொன்னானா? அதெல்லாம் வடிகட்டுன பொய், உன்னை ஏமாத்திருக்கான் என மீண்டும் சொல்லி சிரித்தார் ரத்தோர். இதை கேட்ட மேகா முகம் மாறியது. ஜீவா தலை குனிந்து அமைதியாக நின்றான். என்ன சொல்றீங்க? ஒரு ப்ரொஃபசர் இப்படியெல்லாம் ஏமாத்துவாங்களா? இது ஒன்னே போதும் மேகா அவர்கிட்ட ட்ரெயின் பண்ணாம இருக்க. மேகா, நீ இங்க வா என கையை பிடித்து இழுத்து, சார், இவ சின்ன பொண்ணு பெருசா சாதிக்க வந்திருக்கா, இங்க ஏமாற வரல. நீங்க மேகாவுக்கு சொல்லி தர வேண்டாம், அவ உங்ககிட்ட சேரவும் மாட்டா என ஜீவாவை பார்த்து கராராக கூறினார் அந்த முதியவர். நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? கண்டவன் பேசுறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு தப்பான முடிவு எடுக்காதீங்க. மேகா வாண்டடா வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணதுனாலதான் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்ப வந்து சேர்க்க மாட்டேன்னு சொன்னா எப்படி விட முடியும் என ஜீவா வாக்குவாதம் செய்தான். இல்ல சார், அவ சின்ன பொண்ணு, தெரியாம பண்ணிட்டா. மேகா கார்டியன்னா அவ நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்களை பத்தி தெரிஞ்சும் உங்ககிட்ட எப்படி விட முடியும்? ஐ எம் ரியலி சாரி என உறுதியாக கூறினார் அந்த முதியவர். இங்க பாருங்க, நான் மேகாவை என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன். கண்டிப்பா மேகாவை இங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டை விடவும் பெரிய ஆளா மாத்தி காட்டுறேன். என்ன நம்புங்க. இதுக்கு முன்னாடி என்ன இந்த ஸ்கூல் எப்படி பார்த்திருக்கும்னு தெரியல, ஆனா இனி வேற மாதிரி பாப்பாங்க. அதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் வேணும். இதான் என் லாஸ்ட் சான்ஸ் என ஜீவா உருக்கமாக கூறினான். சார், நீங்க சொல்றது உங்களுக்கே நியாயமா இருக்கா? உங்களை யாருன்னு ப்ரூவ் பண்ண இந்த சின்ன பொண்ணு லைஃப் தான் கிடைச்சதா? நீங்க என்ன சொன்னாலும் என்னால இதுக்கு ஒத்துக்க முடியாது என அவளின் கார்டியன் உறுதியாக கூறினார். ரத்தோர் நடப்பதை பார்த்து ஏளனமாக சிரித்துக் கொண்டிருந்தார். மேகா பெரும் குழப்பத்தில் அமைதியாக நின்றாள். என்ன ரொம்ப ஓவரா சீன் போடுறாரு இந்த பெருசு? இதுக்கு மேல பேச விட்டா நமக்கு இருக்கிற இந்த ஸ்டூடெண்ட்டும் போயிடும். அப்புறம் இங்கிருந்து கிளம்ப வேண்டியதுதான் என நினைத்துக்கொண்டு, நீங்க என்ன சொன்னாலும் மேகா தான் என் ஸ்டூடெண்ட். ஒரு முறை ஸ்டூடெண்ட் டீச்சரை சூஸ் பண்ணிட்டா மறுபடியும் சேஞ்ச் பண்ண முடியாது. அப்படியே நான் விட்டாலும் எந்த ப்ரொஃபஸரும் அவளை சேர்த்துக்க மாட்டாங்க என ஜீவா கூற, மறுபடியும் இவங்கிட்ட நீங்க ஏமாறாதீங்க ஓல்ட் மேன். அவன் சொல்றது பொய். அவனை விட்டு வர சொல்லுங்க. உங்க பொண்ண நான் சேர்த்துக்கிறேன் என பெருந்தன்மையாக சொல்வது போல் கூறினார் ரத்தோர். சார், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. ரொம்ப நன்றி சார். இது போதும். இனி மேகா உங்ககிட்ட தான் ட்ரெயின் பண்ணணும் என நன்றி கலந்த உணர்வை வெளிப்படுத்தி கூறினார் முதியவர். மேகாவுக்கு இதில் உடன்பாடு இல்லை என்றாலும் அமைதியாக நின்றாள். ஜீவா இந்த நிலையை சமாளிக்க முடியாமல் ரத்தோரை சுட்டெரிக்கும் பார்வையில் முறைத்தான். டேய், உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? இப்படி என்கிட்ட சேர்ந்த ஸ்டூடெண்ட்ட கேவலமா பிளான் பண்ணி புடுங்குறியே. நீ எல்லாம் ஒரு ப்ரொஃபஸரா? இப்படிதான் இந்த 12 ஸ்டூடெண்ட்டையும் 12 ப்ரொஃபஸர் கிட்ட இருந்து ஏமாத்தி சேர்த்துக்கிட்டியா என ரத்தோரின் ஈகோவை தூண்டும்படி பேசினான் ஜீவா.
ரத்தோர் பல்லை கடித்து கோபத்தின் உச்சிக்கே சென்றார். ஏய், உன் ஸ்டூடெண்ட்ட நான் ஏமாத்தி எடுத்துக்க. நான் ஒன்னும் உன்ன மாதிரி ஸ்டூடெண்ட் இல்லாம இல்ல. ஏன் எலிஜிபிலிட்டி பெர்ஃபார்மன்ஸ்ல வந்தவங்க தான் இவங்க எல்லாம், புரிஞ்சுதா என ரத்தோர் கடுப்பாக பேசினார். சரி சரி, நீ சொல்றது உண்மையா இருந்தா உன் திறமைய காட்டு. இப்ப மேகா கிட்ட மட்டும் எப்படி எதுவுமே செய்யாம சீட் பண்ணி சேர்க்க பாக்குற என ஜீவா கேட்க மொத்த பேரும் வாயடைத்து நின்றனர். ரத்தோரின் மீது அனைவரின் பார்வையும் விழுந்தது. ரத்தோருக்கு பிபி எகிரியது. ஜீவாவின் லாவகமான பேச்சு ரத்தோரை திடுக்கிட வைத்தது. சரி, இப்ப என்ன, என்னோட திறமைய பார்க்கணும் அவ்வளவுதானே? நான் தனியா என்னோட திறமைய காட்டி என்ன பிரயோஜனம்? உன் கூட மோத நான் ரெடி, நீ ரெடியா என ரத்தோர் சவால் விடுவது போல் கேட்டார். ஐயோ, இவன் இப்போ சண்டைக்கு கூப்பிடுறான். ஆனா என் உடம்புல சக்தியே இல்லையே. டேய், நான் பழைய ஜீவா இல்லடா, புரிஞ்சுக்கோ. தேவையில்லாம இவனை சீண்டிட்டோமே, இப்ப என்ன பண்றது? இவன் என்ன சக்தி வச்சிருக்கான்னு தெரியலையே. விட்டா இந்த மேகாவும் என்ன விட்டு போயிருவா போல. எப்படி இதை சமாளிக்கிறது என ஜீவா நினைக்க வேறு வழியின்றி ஜீவா போட்டிக்கு தயார் என்றான். அனைவரும் ஆர்ப்பரித்தனர். சூடு பிடித்தது ஆடுகளம். ஜீவா சவால் விட்டதும் அனைவரும் தங்கள் பார்வையை ஜீவா மீது செலுத்தினார்கள். ரத்தோர் ஜீவாவை ஏளனமாக பார்த்து, ஜீவா, நேத்து ஆடிட்டோரியம்ல வாங்கினது பத்தலையா? பரவாயில்ல, இன்னும் நீ தைரியமா இருக்கிறத பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு என சொல்லி ரத்தோர் நக்கலாக சிரித்தார். ஜீவாவின் உடலில் இருக்கும் ரித்விக்கின் முகம் சுருங்கியது. என்ன, நேத்துதான் அடி வாங்கினேனா? இந்த ஜீவா என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. இப்ப வேற கெத்தா பேசிட்டோம், என்ன போட்டின்னு வேற தெரியலையே என ரித்விக் நினைத்துக் கொண்டு கண்களை உருட்டினான். பூமியில் இருந்த ரித்விக் ஆன்மா இன்னும் ஜீவாவின் உடலில் முழுமையாக சேராமல் இருந்ததால் உடலில் வலிமை குறைவாக இருப்பதைப் போல் உணர்ந்தான். மூளையில் பழைய ஜீவாவின் வாழ்க்கையில் உள்ள தகவல்களை இன்னும் சேகரிக்காமல் இருப்பதை ரித்விக் உணர்ந்தான். இந்த நேரத்தில் ரத்தோரை விட ஜீவா கண்டிப்பாக குறைந்த வலிமையில்தான் இருந்தான். கண்டிப்பாக இந்த நேரத்தில் ரத்தோரை எதிர்கொண்டால் தோல்வி நிச்சயம். ஜீவா, நான் ரெடி. இந்த ஸ்கூல்ல இது காமன் தான். ஸ்டூடெண்ட்டை இம்ப்ரெஸ் செஞ்சு நம்ம கிட்ட சேர்த்துக்க போட்டி போடலாம், அதான் ரூல்ஸ் என ரத்தோர் அவன் முன்னால் வந்து நின்று கூறினார். இவன் சொல்றத பார்த்தா ஏதோ வித்தியாசமான போட்டியா இருக்கும் போலவே. இத பத்தி எதுவும் தெரியாம எப்படி தப்பிக்கிறது? ஒரு வேகத்துல முந்திரி கொட்ட மாதிரி போட்டிக்கு சரின்னு சொல்லிட்டோம் என நினைத்து மனதுக்குள் புலம்பினான் ஜீவா. மேஜிக் ஸ்கூலை பொறுத்தவரை இதுபோன்ற போட்டிகள் எப்போதும் நடக்கும். மாணவர்கள் தங்கள் ஆசிரியரை இந்த போட்டியின் மூலம் சுலபமாக தேர்ந்தெடுக்கவும் செய்தனர். இப்போது ஜீவா போட்டியில் தோற்றால் இருக்கும் ஒரு மாணவியும் போய்விடுவாள். அதற்காக போட்டியிலிருந்து பின்வாங்கவும் முடியாது என்பதால் ஜீவா என்ன செய்வது என்று தெரியாமல் திருவென முழித்துக் கொண்டு நின்றான். பின் இறுதியாக மனதை வலிமையாக்கி, செத்து பொழைச்சிட்டோம், அதுக்கு முன்னால இதெல்லாம் என்ன பண்ணிட போகுது, ஓதி பாத்துருவோம் என நினைத்து, நானும் ரெடி என ரத்தோர் முன்னால் நின்று சத்தமாக கூறினான் ஜீவா. என்னது, டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி ரவுண்ட்ல 0 வாங்கின ஜீவா ரத்தோர் சார் கூட போட்டி போடுறாரா? இது எப்படி சாத்தியம் என கேண்டீனில் இருந்த மேலும் சில மாணவர்கள் போட்டியை பார்க்க ஆவலாக வந்தனர். என்ன, எல்லாரும் ஒண்ணு கூடிட்டாங்க, என்ன கேம்னு கூட தெரியாம என்னத்தை செய்யறது? சமாளிப்போம் என ஜீவா யோசித்துக் கொண்டு ரத்தோரை பார்த்து, ரத்தோர், எதுக்கு இப்ப நமக்குள்ள போட்டி? நம்ம ஏன் மாத்தி யோசிக்க கூடாது என ஜீவா கைகளை விரித்து சொல்ல, ஜீவா போட்டியை விட்டு நழுவி போக நினைப்பது ரத்தோருக்கு புரிந்தது. உனக்கு இப்பவே ரிசல்ட் தெரிஞ்சிடுச்சா? அதுவும் சரி, நீயும் எவ்வளவு தடவை தான் தோப்ப, என்ன மாத்தி யோசிக்கணும் சொல்லு, அதையும் கேட்போம் என ஏளனமாக கூறினான் ரத்தோர். நாம ஏன் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு கைட் பண்ணி போட்டி போடக்கூடாது? நம்ம வேலையே கைட் பண்றது தானே, அதனால நம்ம போட்டியை இப்படி வச்சுக்கலாம். நாம மோதுறதை விட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மோதட்டும் என லாவகமாக பேசினான் ஜீவா. சரி, நீ சொல்ற மாதிரியே வச்சுப்போ, ஆனா ஒரு கண்டிஷன், உன் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் தான் கைட் பண்ணுவேன், என் ஸ்டூடெண்ட்டுக்கு நீ கைட் பண்ணு.
இதுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே என ரத்தோர் கூறினான். என்னது, உன் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் கைட் பண்றதா? என் ஸ்டூடெண்ட் ஜென்யூன், ஆனா உன் ஸ்டூடெண்ட் வேணும்னா என்ன காலவாரி விட்டுட்டா என சந்தேகமாக கேட்டான் ஜீவா. பயப்படாத, அப்படி பண்ண சான்ஸே இல்ல. அப்படி கோக்கு மோக்கு பண்ணி ஜெயிக்க நீ ஒன்னும் அவ்வளோ பெரிய ஆள் இல்ல என சொல்லி ரத்தோர் சிரிக்க அனைவரும் சிரித்தனர். முகம் சிவந்து கடுப்பான பார்வையில் ரத்தோரை பார்த்து, சரி மோதி பாத்திரலாம் வா என சொல்லி பார்வையை உயர்த்தி பின்னால் திரும்பி மேகாவை பார்த்தான் ஜீவா. மேகாவின் பார்வையே அவள் தயார் என சொல்வது போல் இருந்தது. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன் மை டியர் ஸ்டூடெண்ட், வந்து உங்க பஞ்சிங் பவரை காட்டுங்க என தன் இரு கைகளையும் விரித்து புன்னகைத்தார் ரத்தோர். மேகா ஜீவாவை கடந்து முன்னால் வந்து நின்று ரத்தோரை பார்த்து தலையசைத்து விட்டு தன் மூச்சை ஆழமாக இழுத்துவிட்டு எதிர்நோக்கி தன் கைகளை சுழற்றி தன் ஆராவை வெளியே இழுத்தாள். ஸ்டார் போன்ற ஒரு ஒளியை உருவாக்கி வேகமாக தன் முழு பலத்தையும் கொடுத்து முன்னால் தள்ளினாள். காற்றை கிழித்துக் கொண்டு என முன்னால் சில அடி அந்த ஸ்டார் சென்றது. பார்ப்பதற்கு இது வேடிக்கையாக இருந்தாலும் மேகாவின் ஆரா சக்தி அபாரமாக இருந்தது. இதை பார்த்து ஜீவா அப்படியே உறைந்து போய் நின்றான். சூப்பர் பஞ்ச் என ரத்தோர் தலையசைத்து புன்னகைத்தார். அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து சற்று தொலைவில் ஒரு மிதக்கும் கல் தூண் கம்பீரமாக இருந்தது. அந்த கல் தூண் தான் மாணவர்களின் வலிமையை அளவிட பயன்படுகிறது. மேகா முன்னால் நீட்டிய கைகளை வேகமாக மீண்டும் சுழற்றினாள். அந்த சிறிய ஸ்டார் ஒளி பெரிய ஸ்டாராக மாறி கல்தூண் மீது பட்டது. கல்தூண் மெல்ல தடுமாறி மீண்டும் இயல்பு நிலைக்கு வந்து அதன் மீது 53 என்ற எண் தோன்றியது. வாவ், 53! உன் பஞ்ச் ரொம்ப நல்லா இருக்கு என ரத்தோர் புன்னகையுடன் கூறினார். மேஜிக் ஸ்கூலில் வந்த ஒரு நியூ அட்மிஷன் மாணவிக்கு இவ்வளவு பவர் இருப்பதை யாராலும் நம்ப முடியவில்லை. ஜீவா கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். மேகாவின் பவர் ஜீவாவை வெகுவாக கவர்ந்தது. நீ நல்லா பஞ்ச் பண்ணிருந்தாலும் அதே சமயம் உன்னோட பாடி பொசிஷன் அவ்வளவு சரியா இல்ல. இப்படி பாடிய தப்பா ரொட்டேட் பண்ணுனா உன் உயிர் கூட போகும். இப்ப கூட உன் முட்டியில காயாயிருக்கு. am I right என ரத்தோர் சொல்ல என தலையசைத்தாள் மேகா. ரத்தோர் தன் அனுபவத்தின் திறமையால் ஒரு நொடியில் சரியான அனுமானத்தை சொல்ல சுற்றியிருந்த அனைவரும் வாயடைத்து போனார்கள். மேகா, நீ நியூ ஸ்டூடெண்ட், உனக்கு ஒரு டிப்ஸ் நான் சொல்லித்தரேன். நீ முயற்சி பண்ணு. உன் காலில் எந்த பெயினும் இல்லாம உன்னால பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்க முடியும் என சில வழிமுறைகளை ரத்தோர் விளக்கி சொன்னார். ஓகே சார், நான் ட்ரை பண்றேன் என ஒற்றை வார்த்தையில் சொல்லி தன் முன்னங்காலை ஒரு அடி முன்னால் வைத்து இன்னொரு காலை பின்னால் வைத்து உடலை வளைத்து கையை சுழற்றி தன் முழு வலிமையையும் கொடுத்து முன்னால் உந்தித் தள்ள ஆரா ஸ்டார் ஒளி கல் தூணை மோதி அதிரச் செய்தது. இந்த முறை 63 என தூணில் காட்டியது. கடந்த முறையை விட இந்த முறை 10 அதிகம். ஒரு சின்ன வழிகாட்டுதல் மூலம் ஒரு மாணவியின் செயல்திறனை 20% அதிகரிக்க முடியும் என்பது அங்கிருந்த அனைவரையும் திகைக்க வைத்தது. இந்த முடிவை பார்த்து ரத்தோர் மெல்ல புன்னகைத்தார். ஜீவா விழிகளை விரித்து அமைதியாக பார்த்து நின்றான். ஜீவாவின் முறை வந்தது. ரத்தோரை அவன் பார்க்க ரத்தோர் ரிஷி என்று சத்தமாக அழைத்தார். ரிஷி ரத்தோரின் மாணவர்களிலேயே சிறந்தவன். ரிஷி, நீ உள்ள போ என சொல்ல அவனோ, மாஸ்டர், நான் எதுக்கு, வேற யாராவது கத்துக்குட்டிங்களா அனுப்புங்க என்று அலட்சியமாக சொன்னான். இருவரும் பேசிக்கொள்வதை பார்த்து ஜீவா, நான் உன்னை கைட் பண்றேன் என கை நீட்டி கூறினான். இவன் என்னோட டாப் சிஷ்யன், ஒரு குறை கூட கிடையாது இவங்கிட்ட என ரத்தோர் சொல்லி நக்கலாக சிரித்தார். நானும் ஒரு டீச்சர் தான். இவன் பண்ற வித்தைய பார்த்துட்டு அத நான் சொல்லணும், நீங்களே தற்பெருமை பீத்திக்காதீங்க என ஜீவா திமிராக கூறினாலும் மனதில் ஒரு இனம் புரியாத பயம் வருவதை அவனால் தவிர்க்க முடியவில்லை. இப்போது ஜீவா மாணவர்கள் முன் ஏதாவது செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான். ஜீவா, நீ என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா உன் பேச்ச
ஸ்டூடெண்ட் கேட்டாதான் உனக்கு மரியாதை என ரத்தோர் மீண்டும் ஜீவாவை அவமானப்படுத்தினார். ஜீவா கோபமாக பார்த்து, ரத்தோர், உன் திறமையை விட உன் பேச்சு தான் அதிகமா இருக்கு. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். கேட்கறது அந்த ஸ்டூடெண்டோட இஷ்டம். நீ ஏன் கஷ்டப்படுற என முகத்தில் அரைந்தது போல் கூறினான் ஜீவா. சரி, நீ இவ்ளோ பேசுறியே, உன் திறமை என்னன்னு இப்போ தெரிஞ்சிடும். போட்டியை கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்துவோமா என ரத்தோர் கூறி சிரித்தார். இந்த போட்டியில நான் ஜெயிச்சா உன்னோட ஸ்டூடெண்ட் மேகா இனி என்னோட ஸ்டூடெண்ட் என்று கூறினார் ரத்தோர். அதே மாதிரி நீ தோத்துட்டா இதோ உன்னோட ஸ்டூடெண்ட் ரிஷி என்கிட்ட வரணும் என முன்னால் வந்து நின்ற மாணவனை கைகாட்டி கூறினான் ஜீவா. ரத்தோர் சில நிமிட அமைதிக்கு பின், சரி டீல், நான் தோத்துட்டா இங்க நிக்கிறான ரிஷி, இவன் இனி உன்னோட ஸ்டூடெண்ட் என ரத்தோர் சொல்ல, சார் சார் என்ன சொல்றீங்க, என்னால முடியாது அவர்கிட்ட சேர என பதறிக்கொண்டு கூறினான் அந்த புதிய மாணவன். ரத்தோர் இப்படி ஒரு முடிவை எடுப்பார் என ரிஷி எதிர்பார்க்கவில்லை. டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்டில் 0 வாங்கிய புரொஃபசரை ஏற்றுக்கொள்ள அவன் மனம் கொஞ்சம் கூட சம்மதிக்கவில்லை. கவலைப்படாத ரிஷி, நான் தோத்து போக மாட்டேன் என நம்பிக்கையாக ரத்தோர் கூற, ரிஷி புன்னகையுடன், எஸ் சார், ஐ நோ யூ என நம்பிக்கையாகச் சொன்னான். பின் நம்பிக்கையுடன் நடந்து சென்று ஜீவாவை கொஞ்சம் கூட மதிக்காமல் கைகளை சுழற்றி தன் முஷ்டி வித்தையை செய்ய ஆரம்பித்தான். இதை பார்த்து கொண்டிருந்த ஜீவா ஒன்றும் புரியாமல் குழப்பமாக நின்றான். உண்மையை சொல்வதென்றால் ஜீவாவிற்கு என்ன நடக்கிறது என்று கொஞ்சம் கூட புரியவில்லை. ஒரு வேகத்தில் சவால் விட்டுவிட்டு திருவென முழித்துக் கொண்டிருந்தான். இன்னும் சொல்ல போனால் அந்த மாணவன் செய்வதை ஒரு பார்வையாளனாக கூட புரிந்து கொள்ள முடியாமல் ஜீவா நின்றான். இதில் எப்படி அவனுக்கு வழிகாட்ட முடியும் என ஜீவாவால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. என்ன பண்றதுனே தெரியலையே, இதுல எப்படி நாம இவனுக்கு டிப்ஸ் கொடுக்கறது? அந்த அலெக்ஸ் இருந்திருந்தா கூட இவன் என்ன பண்றான்னாச்சும் தெரிஞ்சிருக்கும். நமக்கு அது கூட புரியலையே, ஐயோ கடவுளே என ஜீவா புலம்பிக் கொண்டிருக்க தலையிலிருந்து முகத்தில் வியர்வை கொட்டியது. இந்த முறை ஜீவா இக்கட்டான நிலைமையில் இருப்பதை அவன் முகமே காட்டிக் கொடுத்தது. ஜீவா கைகளும் கால்களும் நடுங்கிக் கொண்டிருக்க திடீரென மனக்கணக்கில் அவன் லைப்ரரி திறந்தது. ஏதோ ஒரு ஒளி மனதின் பாதையில் வந்து போவதை உணர்ந்து அதிர்ச்சியில் அதை உற்று நோக்கினான் ஜீவா. எண்ண அலைகள் பலவித காட்சிகளை காட்டியது. அங்கே டெஸ்டினி புத்தகம் விண்ணில் பறந்து கொண்டு இருந்தது. என்ன, என்னோட மனசுல இதெல்லாம் தெரியுது? இப்ப இந்த புக்கை பத்தி நான் நினைக்கலையே என்று அதிர்ந்தான். இது என்ன சொல்ல வருது என யோசித்து அதே அதிர்ச்சியில் புத்தகத்தின் முதல் பக்கத்தை பார்த்தான். அதில் 2 எழுத்து மட்டும் எழுதியிருந்தது. அந்த எழுத்து ரிஷி. அடுத்து கீழே எழுத்துக்கள் தோன்ற ஆரம்பித்தது. ரிஷி மேஜிக் மோட் குடும்பத்தை சேர்ந்தவன். ஃபைட்டர் 1 லெவல், தாமரை போன்ற வளைவை உருவாக்குபவன். ஸ்ட்ரெங்க், பருந்தின் சக்தி கொண்டவன். உயர பறந்து தாக்குதல். வீக்னஸ், கிட்டத்தட்ட 12 வீக்னஸ் இருந்தது. நம்பர் 1, கால்களுக்கு அதிக வலிமையை செலுத்துவது என ஒவ்வொன்றாக நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 என வீக்னஸ் அனைத்தையும் எடுத்துக்காட்டி இறுதியாக நம்பர் 12, இடது கை வலிமையாக இருந்தாலும் அதற்கு ஏற்றது போல வலது கை ஈடு கொடுக்க முடியவில்லை என்று ரிஷி பற்றிய அனைத்து டேட்டாக்களும் அங்கே தோன்றியது. இந்த அனைத்து குறிப்புகளையும் படித்த ஜீவா ஒரு நிமிடத்தில் தலை சுற்றுவது போல் உணர்ந்தான். இதை என்னால நம்பவே முடியல. என்ன நடக்குது இங்க? ரிஷிய பத்தி இருக்கிறதெல்லாம் உண்மையா என நினைத்துக் கொண்டு தன் சிந்தனையை உன்னிப்பாக செலுத்தினான் ஜீவா. ஜீவா படித்தது உண்மை என்றால் கண்டிப்பாக ரிஷிக்கு வழிகாட்ட முடியும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும். அதை தெரிந்து பயிற்சி அளிப்பதுதான் ஒரு ஆசிரியரின் வேலை. அதை ஜீவா நன்கு உணர்ந்திருந்தான். ரித்விக் தான் இறந்ததற்கும் இப்போது ஜீவா உடலில் இருப்பதற்கும் ஏதோ ஒரு காரணம் இருப்பதை நம்பினான். இப்போது டெஸ்டினி புத்தகமே ஜீவாவின் வாழ்க்கைக்கு வரம் தரும் சாமியாக மாறியுள்ளது. இந்த புக்கோட முக்கியத்துவம் இப்பதான் எனக்கு புரியுது.
இந்த புத்தகம் இருந்தா இனி என்னை யாராலையும் ஜெயிக்க முடியாது. தேங்க்ஸ்பா. என்னை எதுக்காக இந்த புக்க பத்திரமா பாத்துக்கன்னு சொன்னீங்கன்னு இப்ப தெளிவா புரிஞ்சிடுச்சு. லவ் யூ பா. இனி பாருங்க என்னோட ஆட்டத்தை என்று தீர்க்கமான முடிவிற்கு வந்தான். ஜீவா கண்களை மூடி நிற்பதை பார்த்த அனைவரும் என்ன செய்ய போகிறான் என பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் ரிஷி ஜீவாவை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் இருந்தான். ஜீவாவை பார்த்து கொண்டிருந்த அனைவரது பார்வையும் ரிஷியை பார்க்க ஆரம்பித்தது. மொத்த காற்றும் ஒரு சுழல் போல் சுற்றி தாமரை போன்ற ஒளி உருவம் தோன்றியது. ரிஷி கைகளை மேலும் கீழும் அசைக்க அந்த தாமரை ஒளியும் அதற்கு ஏற்றாற்போல் மேலும் கீழும் வர இறுதியில் தன் முழு பலத்தை கொடுத்து முன்னால் பஞ்ச் செய்தான் ரிஷி. இந்த நேரத்தில் ஜீவா எண்ணத்தில் தெரிந்து கொண்டிருந்த நூலகமும் மறைந்தது. ரிஷியின் பஞ்ச் தூணில் பட்டு அதிர ஜீவாவும் கண்களை திறந்தான். கல் தூணில் 62 என்ற எண் தோன்றியது. 62. குட் ஒன் மிஸ்டர் ஜீவா, தூங்கி எழுந்துட்டீங்களே என ரத்தோர் கேட்க சுற்றி இருந்த அனைவரும் என சத்தமாக சிரிக்கத் தொடங்கினார்கள். ஜீவா முன்னால் இருந்த கல் தூணில் இருந்த எண்ணை அமைதியாக பார்த்து நின்றான். ரிஷி அவனோட பஞ்ச பினிஷ் பண்ணிட்டா, இப்ப நீ எப்படி அவனை கைட் பண்ண போற என ரத்தோர் கைகளை விரித்து கேட்டார். ஜீவா எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்க, கைட் பண்ண போறியா இல்ல இங்கிருந்து ஓட போறியா என ரத்தோர் புன்னகையுடன் கேட்டான். மீண்டும் கூட்டத்தில் சிரிப்பொலி கேட்கத் தொடங்கியது. இன்னைக்கு வாத்தி காலிடா, இவர் கைட் பண்ணி நான் பார்த்ததே இல்ல, மறுபடியும் போய் தண்ணில விழ போறான் என கூட்டத்தில் மாணவர்கள் பேச சலசலப்பு ஏற்பட்டது. சைலன்ஸ் என ரத்தோர் சத்தமாக கத்தினார். ஜீவா, கைட் பண்ண போறியா இல்ல உன் ஸ்டூடெண்ட்டை என்கிட்ட கொடுத்துட்டு போக போறியா? சாய்ஸ் இஸ் யோர்ஸ் என மீண்டும் கைகளை விரித்து நக்கலாக புன்னகைத்து கேட்டார் ரத்தோர். ரத்தோரின் வார்த்தைகளை கேட்ட அனைவரும் ஆசிரியர் தகுதி தேர்வில் 0 எடுத்த ஒருவன் எப்படி இவ்வளவு சிறந்த மாணவனை வழிநடத்துவான் என ஆர்வமாக ஜீவாவை உற்று நோக்கினார்கள். ஆனால் ஜீவாவின் மனதில் இப்பொழுது டெஸ்டினி புக் இருந்தது. டெஸ்டினி புக்கில் தெரிந்தது உண்மையா? அந்த புக்கின் சக்தி என்ன? ஜீவா வெற்றி பெறுவானா? ஜீவா மனதில் ஓடிய எண்ண ஓட்டங்களின் திகைப்பிலிருந்து வெளிவராமல் நின்றான். இந்த நேரத்தில் ரிஷி தயங்கியபடி ஜீவா அருகில் சென்று, சார், என்ன கைட் பண்ணுங்க, என்னோட தப்பு என்ன உங்களால சொல்ல முடியுமா என ஜீவாவிடம் கேட்டான். ஜீவா என்ன சொல்லப் போகிறான் என அனைவரும் ஆவலாக பார்த்தனர். அதே நேரம் மேகாவும் தீவிரமாக கவனித்தாள். தான் தேர்ந்தெடுத்த ஆசிரியர் இப்போது என்ன செய்ய போகிறார் என கவனித்தாள் மேகா. என்ன எல்லாரும் நம்மளை எப்படி பார்க்கறாங்க? இப்ப நம்ம ஏதாவது சொல்லி ஆகணுமே என விழிகளை ஜீவா உருட்டிக் கொண்டிருக்க டெஸ்டினி புத்தகத்தில் எழுதியிருந்த குறிப்புகள் மீண்டும் ஜீவாவின் நினைவுக்கு வந்தது. அதில் ரிஷியின் குறைகள் பல குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த புத்தகத்தில் இருந்த வார்த்தைகள் உண்மையா பொய்யா என்பது கூட ஜீவாவுக்கு தெரியாத ஒன்று. இருந்தாலும் இப்போது எதுவும் பேசாமல் இருப்பதற்கு அந்த புத்தகத்தில் இருந்ததையாவது சொல்லலாம் என ஜீவா முடிவு செய்தான். ரிஷி, உன் பஞ்ச் ஓகேதான், ஆனா அதுல ஒரு சின்ன தப்பு இருக்கு, அதை மட்டும் சரி பண்ணிட்டா போதும். அது போக பொதுவாகவே உங்ககிட்ட ஒரு 12 வீக்னஸ் இருக்கு, அதையும் நீ சரி பண்ணிட்டா நீதான் இங்க இருக்கிறதுலயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட் என ஜீவா தீர்க்கமாக கூறினான். என்ன 12 வீக்னஸா? சார், இங்க என்ன சொல்றீங்க? உங்க வாய்க்கு வந்ததை சொல்லுவீங்களா? எல்லாத்தையும் நம்ப இங்க இருக்கிறவங்க முட்டாள் இல்ல என ரிஷி கோபமாக கூறினான். அதானே 12 வீக்னஸா? அது எப்படி இவ்வளவு அக்யூரேட்டா இவர் சொல்றாரு? இவ்வளவு நல்லா பஞ்ச் பண்ணிருக்கான், எப்படி 12 வீக்னஸ்? இவர் பைத்தியமா என கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. ஜீவாவை பார்த்து மீண்டும் மொத்த கூட்டமும் சிரித்தது. என்ன ஜீவா, ஏதோ வாயில வந்ததை அடிச்சு விடுற போல? அப்படி என்ன 12 வீக்னஸ் நீ பார்த்துட்ட? இவ்ளோ மைன்யூட்டா இந்த ஸ்கூல் பிரின்சிபால் கூட சொல்ல மாட்டாரு. அப்படி இருக்கும்போது 0 மார்க் வாங்கின உன்னால எப்படி சொல்ல முடியும்? இத நம்ப நாங்க என்ன முட்டாளா என ரத்தோர் அதட்டலாக கூறினார். ரத்தோர் ஜீவாவை கார்னர் செய்து அனைவரின் முன்னால் அவமானப்படுத்த முயற்சி செய்தார். ரத்தோரின் பேச்சும் கூட்டத்தில் வந்த சலசலப்பும் ஜீவாவை எரிச்சலூட்டியது.
ஜீவாவின் கண்கள் சிவந்தது. மொத்த கூட்டமும் தனக்கு எதிராக இருப்பதை உணர்ந்து கோபத்தின் உச்சிக்கு சென்றான் ஜீவா. முந்தைய வாழ்க்கையில் பூமியில் இருந்தபோது அனைவரும் மதிக்கும் நிலையில் திறமையான மனிதனாக இருந்து இப்போது அனைவராலும் அவமானப்படும் நிலை வர மிகுந்த மனவேதனையுடன் அங்கிருந்து வெளியேற முடிவு செய்து, என்ன எல்லாரும் எனக்கு வாய்ப்பு கொடுக்காம கார்னர் பண்றீங்க? இதுதான் நியாயமான போட்டியா? நான் என்ன பண்ணினாலும் அது தப்புன்னு நீங்களே முடிவு செஞ்சுட்டா இங்க எதுக்கு போட்டி? நீங்களே எல்லாத்தையும் முடிவு பண்ணிடலாமே. நான் இங்க இருக்கிறது வேஸ்ட். ரிஷி, நீ போலாம், நானும் போறேன். இது நல்ல கேம் மாதிரி எனக்கு தெரியல என ஜீவா ஆதங்கத்துடன் கூறிக்கொண்டு அங்கிருந்து நடக்கத் தொடங்கினான். ஜீவா, போகாத நில்லு. உனக்கு கண்டிப்பா இங்க வாய்ப்பு தரும். உன்னால என்ன முடியுமோ அதை செய் என ரத்தோர் ஜீவாவை தடுத்து நிறுத்தி கூறினார். ரத்தோர் ஜீவாவால் எதுவும் செய்ய முடியாது என முடிவு செய்து அவனை அவமானப்படுத்த தடுத்து நிறுத்தி வாய்ப்பு கொடுத்து நாடகமாடுவதை ஜீவா புரிந்து கொண்டான். இப்போது இங்கிருந்து வெளியேறுவது முறையில்லை. கண்டிப்பா ஏதாவது செய்தாக வேண்டும் என முடிவு செய்து மீண்டும் ஒருமுறை கண்களை மூடி டெஸ்டினி புத்தகத்தை திறந்து பார்த்தான் ஜீவா. புத்தகத்தை திறந்ததும் வேகமாக 12வது குறையை பார்த்து ஒரு நொடியில் மீண்டும் கண்ணை திறந்து மெல்ல புன்னகைத்து, ரிஷி, நீ இப்போ உன்னோட ரைட் ஹேண்டர் ரொட்டேட் பண்ணி பஞ்ச் பண்ண. அதுல பேலன்ஸ் பத்தல. சோ இந்த டைம் லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணு. உன் பவர் உனக்கே தெரியும் என அழுத்தமாக கூறினான் ஜீவா. லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்றதா? பொதுவா ரைட் ஹேண்ட் தானே லெஃப்ட் ஹேண்டை விட ஸ்ட்ரெங்தா இருக்கும். இவன் என்ன உளறான்? இப்பதான் புரியுது இவன் ஏன் 0 வாங்கினான்னு என கூட்டத்தில் மீண்டும் சலசலப்பு உண்டானது. என்ன பத்தி எனக்கு தெரியாதா? லெஃப்ட் ஹேண்ட் எனக்கு சுத்தமா வராது. நீங்க சொல்றதை கேட்டா எனக்கு சிரிப்பு வருது சார் என ரிஷி சிரிப்பை அடக்கிக் கொண்டு ஜீவாவை பார்த்து கூறினான். ரிஷி, ஜீவா இப்போ உனக்கு கைட் பண்ற சார். சோ அவர் பேச்சுக்கு மரியாதை கொடு. டூ வாட் யூ சே என ரத்தோர் ரிஷிக்கு கட்டளையிட்டார். ஆனால் மனதுக்குள் சிரித்துக் கொண்டு ஜீவாவை மேலும் அசிங்கப்படுத்த நினைத்தார் ரத்தோர். கண்டிப்பாக 62ஐ தாண்ட வாய்ப்பே இல்லை என ரத்தோர் முடிவு செய்து சிரிக்க, ரிஷியும் ரத்தோரின் திட்டத்தை புரிந்து கொண்டு சிரித்து தலையசைத்தான். ரிஷி இடதுகை பழக்கம் இல்லாதவன் என ஜீவா அறிந்து கொண்டான். இருந்தாலும் புத்தகத்தில் ரிஷிக்கு இடதுகை வலிமை என குறிப்பிடப்பட்டிருந்ததை நினைத்து குழம்பினான். எது எப்படியோ இப்ப தெரிஞ்சு போயிரும் புத்தகத்தில் எழுதியிருந்தது உண்மையா பொய்யான்னு என நினைத்து ஜீவா பெருமூச்சு விட்டான். ஜீவா இந்த பள்ளியில் இருக்க முடியுமா இல்லை வெளியேறுவானா என அனைவரும் ஆவலாக பார்த்து கொண்டிருந்தனர். இவ்வளவு நாளாக எந்த பஞ்சும் செய்யாமல் வைத்திருந்த இடது கையை சுழற்றி கல் தூண் முன் பஞ்ச் செய்தான் ரிஷி. கல் தூண் பலமாக அதிர்ந்து 1 என்ற எண் வர அனைவரும் 10 என நினைத்து முகத்தை சுழித்தனர். ரத்தோரின் முகம் உற்சாகத்துடன் சிரிப்பை கொட்ட தயாராகினார். என சொல்ல வந்த வார்த்தைகளை பாதியில் முழுங்கினார் ரத்தோர். முகத்தில் தோன்றிய சிரிப்பும் காணாமல் போக முன்னால் இருந்த கல் தூணில் 123 என்ற எண் தோன்றியது. சுற்றியிருந்த கூட்டம் நம்ப முடியாமல் கால்கள் நடுங்கியபடி உற்று பார்த்து உறைந்து நின்றது. 123! ஓ மை காட், சான்ஸே இல்ல, ஐ கான்ட் பிலீவ் என அனைவரும் வாயடைத்து போனார்கள். முன்பு 62, இப்போது 123, கிட்டத்தட்ட 100% அதிகம். இதை முதல் மதிப்பெண் வாங்கிய ஆசிரியர் கூட கண்டிப்பாக செய்திருக்க முடியாது என அனைவருக்கும் தெரியும். ஆனால் 0 வாங்கிய ஜீவா செய்தது மொத்த கூட்டத்தையும் மிரள வைத்தது. என்னது, 123? நிஜமா நான் தான் பஞ்ச் பண்ணினேனா என திகைப்பில் இடது கையை பார்த்தான் ரிஷி. மேகாவும் ஆச்சரியத்தில் வாயடைத்து போய் நின்றாள். இப்போது ஜீவாவின் முகம் பரவசம் அடைந்தது. ஒரு நொடியில் துள்ளி குதிக்க ஆரம்பித்தான். அப்படின்னா டெஸ்டினி புக்ல எழுதி இருக்கிறதெல்லாம் உண்மையா? How is it possible? என்னால நம்ப முடியல. ஆனா இது உண்மைதான். ரத்தோர் முகம் சுருங்கி போயிருக்க. இங்க நடந்தது உண்மைதான் என மனதில் நினைத்துக் கொண்டு, ஹலோ மிஸ்டர் ரத்தோர், இப்ப என்ன சொல்றீங்க? நீங்க கைட் பண்ணனதுக்கு 20% இன்க்ரீஸ் ஆச்சு.
ஆனா நான் கைட் பண்ணனதுக்கு 100% அடிச்சாம் பாரு செஞ்சுரி. என்ன சொல்ல போறே இப்போ என ஜீவா கெத்தாக கேட்டுக்கொண்டு சிரித்தான். அப்போ இந்த டெஸ்டினி புக் காட்டினது எல்லாம் உண்மை. இது எப்பவுமே என் மனசுல இருக்குமா? ஒருவேளை நம்ம லைப்ரரியில இந்த புக்கோட இறந்தது நாளா? இந்த புக்கோட சக்தி நமக்கு வந்துருச்சா என்று திகைத்தான். எது எப்படியோ கடவுளே, இந்த சக்தி மட்டும் என்னை விட்டு போகாம நீதான் பாத்துக்கணும் என்று சந்தோஷத்தில் குதித்தான். ரத்தோரின் முகம் மேலும் இருண்டது. சுற்றி இருந்த அனைவரும் 0 எடுத்த ஜீவாவை இப்போது ஹீரோ போல் பார்த்தனர். ரத்தோருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. மக்கள் ஜீவாவுக்கு ஆதரவாக பேசி நடந்து கொண்டால் என்ன செய்வது என்று அங்கிருந்து எஸ்கேப்பாக நினைத்தார். ஹலோ சார், ஒரு நிமிஷம், நம்ம ஒப்பந்தம் என்னாச்சு என்றான் ஜீவா. ரிஷி, இனி நீ என்னோட ஸ்டூடெண்ட் இல்ல, இந்த நொடியிலிருந்து நீ ஜீவா ஸ்டூடெண்ட் என சொல்லி கையிலிருந்த ஐடி கார்டை எடுத்து ஒரு சொட்டு ரத்தத்தை விட்டு தனக்கும் ரிஷிக்கும் உள்ள பந்தத்தை முறித்தார் ரத்தோர். ஜீவா, ஏதோ லக்குல நீ ஜெயிச்சிட்ட, ஆனா இந்த லக்கு எப்பவும் கை கொடுக்காது. நீ 0 தான், அத மறந்துடாத என காட்டமாக ரத்தோர் சொல்லிக்கொண்டு அங்கிருந்து வேகமாக நகர்ந்தார். சார் சார் ப்ளீஸ் உங்க முடிவு மாத்திக்கங்க என ரிஷி கெஞ்சுவதை காதில் வாங்காமல் நடந்தார் ரத்தோர். ரிஷியும் ரத்தோர் போல் ஜீவா அதிர்ஷ்டத்தில் வெற்றி பெற்றதாக நினைத்தான். ஜீவாவிற்கு மாணவனாக துளி கூட ரிஷிக்கு விருப்பமில்லை என்றாலும் போட்டியின் முடிவால் அமைதியாக நின்றான். ரிஷி, இப்ப நீ என்னோட ஸ்டூடெண்ட், இந்த ஐடி கார்டுல உன்னோட அடையாளத்தை பதிவு பண்ணு என சொல்லி முதலில் ஒரு சொட்டு ரத்தத்தை ஜீவாவிட ரிஷியும் வேண்டா வெறுப்பாக தன் ரத்தத்தை ஒரு சொட்டு விட்டான். நவ் யூ ஆர் மை ஸ்டூடெண்ட், இப்ப நீ போகலாம், நாளைக்கு நம்ம இங்கே மீட் பண்ணலாம் என சொல்ல ரிஷி அங்கிருந்து கிளம்பினான். மேகா, நீயும் நாளைக்கு வா, நம்ம ட்ரைனிங்க ஸ்டார்ட் பண்ணலாம் என சொல்லிக்கொண்டு அங்கிருந்து விடைபெற்றான் ஜீவா. ஜீவா இப்போது தன் மனதிற்குள் உள்ள இன்விசிபிள் லைப்ரரியை மீண்டும் ஒரு முறை உன்னிப்பாக கவனித்து ஆழ்ந்த சிந்தனைக்கு சென்றான். டெஸ்டினி புத்தகத்தில் ரிஷியின் குறைகளும் நிறைகளும் எழுதப்பட்டிருப்பதை பார்த்து பரவசமடைந்தான். யார் பற்றி அறிந்து கொள்ள ஜீவா நினைக்கிறானோ அவர்களின் முழு விவரங்களும் இந்த புத்தகத்தில் எடுத்து காட்டப்படும் என்பதை புரிந்து கொண்டு, இது போதுமே, இனி நானே நினைச்சாலும் எலிஜிபிலிட்டி ரவுண்ட்ல 0 வாங்க முடியாது என நினைத்துக் கொண்டு அளவற்ற மகிழ்ச்சியில் மிதந்தான் ஜீவா. எதிர்காலத்தில் நடக்கப் போகும் பிரமிப்பின் உற்சாகத்தை இப்போதே உணர்ந்தான் ஜீவா. நேராக வீட்டிற்கு சென்றவன் அசதியில் உறங்கினான். மறுநாள் மேஜிக் ஸ்கூலில் ஜீவாவின் புகழ் கொடிகட்டி பறக்கத் தொடங்கியது. சில மாணவர்கள் கேன்டீனில் ஒன்று கூடி பேசிக் கொண்டிருந்தனர். நேத்து நடந்த விஷயம் கேள்விப்பட்டீங்களா? ஜீவாவும் ரத்தோர் சாரும் நேத்து போட்டி போட்டாங்களாம். அப்படியா? இதெல்லாம் ஒரு போட்டியா? எப்படியோ ரத்தோர் சார் தான் வின் பண்ணிருப்பாரு. நானும் அப்படிதான் நினைச்சேன், ஆனா அதான் இல்ல, வின் பண்ணுனது ஜீவா. யாரு? டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல 0 வாங்கின ஜீவாவா? ஆமா, அவரேதான். சான்ஸே இல்ல. ஜீவா வின் பண்ணத நேத்து கேன்டீன்ல இருந்த நிறைய பேர் கண்ணால பாத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒரு சின்ன சஜஷன் சொல்லி 100% பஞ்சிங் பவரை இன்க்ரீஸ் பண்ண வச்சிருக்காரு ஜீவா என மாணவர்கள் தங்களுக்குள் விவாதித்துக் கொண்டிருந்தனர். அது எப்படி 100% இன்க்ரீஸ் பண்ண வைக்க முடியும்? அதுவும் லாஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற ஜீவா. காமெடியா இல்ல என கேலியாக கூறினாள் மோனா. மோனா மொவாட் ராஜ்யத்தின் தலைவரின் செல்ல மகள். பார்ப்பவர்கள் அனைவரையும் அசர வைக்கும் அழகி. சிறு வயதிலிருந்தே உயர்தர கல்வியை கற்ற மோனா இந்த மேஜிக் ஸ்கூலுக்கு வர முக்கிய காரணம் லீனா. புரொஃபசர் லீனாவிடம் மாணவியாக சேரும் ஒரே நோக்கத்தில் இங்கு வந்திருக்கிறாள். எனக்கு ஜீவா மேல நம்பிக்கை இல்லை, கண்டிப்பா இது லக்கு தான் என மோனா மீண்டும் சொல்ல, லக்கா? கண்டிப்பா இது லக் இல்ல, 100% இன்க்ரீஸ் பண்ண எந்த லக் இருந்தாலும் சான்ஸே இல்ல என மோனாவிற்கு கொஞ்சம் தள்ளி அமர்ந்திருந்த ஒரு மாணவன் உணர்ச்சிகரமாக பேசினான். யார்ப்பா அது? உனக்கு அது லக் இல்லன்னு எப்படி தெரியும்? உனக்கு ஜீவா யாருன்னு முதல்ல தெரியுமா? டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டியில 0 வாங்கின ஒரே ப்ரொஃபசர். அவர் எப்படி இதை பண்ண முடியும்? இன்னும் உனக்கு டவுட் இருந்தா சொல்லு,
நானே ஜீவா யாருன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் என மோனா சீரியபடி பேசினாள். சிறு வயதிலிருந்தே மோனாவிற்கு பொறுமை குறைவு. எப்போதும் பட்டென பேசும் பழக்கம் உடையவள். புரொஃபசர்களில் கீழ்நிலையில் இருக்கும் ஒருவனை புகழ்ந்து பேசுவதை மோனாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மோனா, ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகிற? காம் டவுன் என அருகில் இருந்த மாணவி கையை பிடித்து சொல்ல, இல்ல, இதை என்னால சும்மா விட முடியாது, நான் யாருன்னு காட்டுறேன் இப்பவே என டேபிள் மீது டப் என தட்டி ஆக்ரோஷமாக எழுந்து சென்றாள் மோனா. கேன்டீனிலிருந்து வெளியே வந்து சில நிமிடத்தில் ஜீவாவின் கிளாஸ் ரூமை கண்டுபிடித்தாள் மோனா. ஜீவாவின் வகுப்பறையில் நுழைந்ததும், இது புரொஃபசர் ஜீவா கிளாஸ் ரூம் தானே என மோனா கேட்க, அங்கு சென்று கொண்டிருந்த மாணவர்கள் சிலர் தலையசைத்தனர். இப்ப ஜீவா எங்க இருக்காரு என மீண்டும் மோனா கேட்க, அமைதியாக எதுவும் சொல்லாமல் மாணவர்கள் இருந்தனர். அந்த நேரத்தில் மாணவர்களை விலக்கிவிட்டு, நான் இங்கதான் இருக்கேன், யார் நீ என ஜீவா முன்னால் வந்து நின்றான். ஓ, இவருதான் ஜீவாவா? பார்க்க ஆளு ஹீரோ மாதிரி தான் இருக்கான். பட் இவனுக்கு இவ்ளோ சீன்லாம் தேவையில்லை என தனக்குள் சொல்லிக் கொண்டவள், உங்களை பத்தி ஏதோ ரூமர் ஸ்ப்ரெட் ஆச்சு, அதான் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண வந்தேன் என மோனா கையை இடுப்பில் வைத்து திமிராக கேட்டாள். ரூமரா? என்ன என புன்னகைத்து கேட்டான் ஜீவா. நேத்து நீங்க ரத்தோர் சார் கூட போட்டி போட்டு வின் பண்ணுனதா பேசிக்கிறாங்க. அதுவும் இல்லாம நீங்க கைட் பண்ணின ஸ்டூடெண்ட் பவர் 100% இன்க்ரீஸ் ஆச்சாமே என நம்பிக்கை இல்லாதது போல் கேட்டாள் மோனா. அது ரூமர் இல்ல, உண்மைதான். டவுட்னா ரத்தோர்கிட்டயே போய் கேளு என ஜீவா புருவத்தை உயர்த்தி கூறினான். பாயிண்ட் சார், அப்படின்னா என்னையும் கைட் பண்ணி பவர் இன்க்ரீஸ் பண்ண வைங்க பாப்போம் என முன்னால் வந்து கையை இடுப்பில் வைத்து ஒய்யாரமாக நின்றாள் மோனா. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? டீச்சர்ஸ் என்ன வித்த காட்டுறவங்கன்னு நினைக்கிறியா? அவங்க டீச் பண்றவங்க. நீ சொல்றத நான் செய்வேன்னு எப்படி நினைக்கிற? அதுவும் உன் ஆட்டிடியூட் எனக்கு சுத்தமா பிடிக்கல. சோ ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு கைட் யூ. நீ போலாம் என முகத்தில் அரைந்தது போல் கூறினான் ஜீவா. இதை கேட்டு கேன்டீனில் ஓவர் சீன் போட்டு வந்த மோனாவின் முகம் கோபத்தில் சிவந்தது. தன்னை கேவலமாக ஜீவா நடத்தியதை பார்த்து கோபத்தில் பல்லை கடித்தாள் மோனா. மோனா முகத்தை சுருக்கிக் கொண்டு நிற்க, எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்டை சேர்க்க ஆசைதான், ஆனா உன்ன மாதிரி திமிரு பிடிச்ச ஸ்டூடெண்ட் தேவையே இல்லை என ஜீவா அமைதியாக கூறினாலும் மோனாவின் அடிமனதில் கோபம் பொங்கி எழுந்தது. தன் 2 கைகளையும் கோபத்தில் சுழற்றினாள். இந்த நேரத்தில் மோனாவின் தோழிகள் இருவர் ஜீவாவின் அறையில் நுழைந்தனர். மோனா முகம் சிவந்திருப்பதை பார்த்து கோபத்தில் இருப்பதை இருவரும் புரிந்து கொண்டனர். மோனா ஒரு ஊரின் தலைவன் மகள், எப்போதும் கர்வமாக இருப்பவள். இப்போது அவமானத்தில் முகம் வாடி இருப்பதை பார்த்த தோழி இருவரும் மிரட்சியுடன் நின்றனர். ஜீவா புரொஃபசராக இருந்தாலும் அவரை மன்னிக்க முடியாது என உறுதியாக இருந்தாள் மோனா. என்ன கைட் பண்ண நான் என்ன பண்ணணும், அத மட்டும் சொல்லுங்க என பல்லை கடித்துக் கொண்டு கேட்டாள் மோனா. மோனா ஜீவாவை பார்த்து கடிந்து கொண்டு கேட்டாள், நீங்க எனக்கு கைட் பண்ண நான் என்ன பண்ணணும் என கேட்டுக்கொண்டு நின்றாள். ரொம்ப சிம்பிள், என்னவும் ப்ரொஃபஸரா ஏத்துக்கோ, அவ்வளவுதான் என ஜீவா கையை விரித்து கூறினான். என்னது, நீங்க எனக்கு ப்ரொஃபஸரா? நோ வே என உறுதியாக கூறினாள் மோனா. உனக்கு 2 ஆப்ஷன் தான், என்கிட்ட ஸ்டூடெண்டாவா இல்லனா இப்போவே இங்கிருந்து போ என திட்டவட்டமாக கூறினான் ஜீவா. மோனா, அதான் இவர் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையே, அப்புறம் என்ன, உன்னை நல்லா கைட் பண்ணனா சேர்ந்துக்கிறேன்னு சொல்லு என மோனா தோழி மோனாவின் காதில் கிசுகிசுத்தாள். மோனா தலையசைத்து விட்டு, ஓகே, நீங்க என்கிட்ட இருக்கிற குறைய கரெக்டா சொன்னா உங்களை என்னோட ப்ரொஃபஸரா சூஸ் பண்றேன். ஒருவேளை உங்களால முடியலனா இந்த ஸ்கூல் ஃபுல்லா உங்களை பத்தி மைக் போட்டு சொல்லுவேன் என முடிவாக கூறினாள் மோனா. ஏய், அவ பேச்சு கேட்டு இப்படி தப்பா முடிவு பண்ணாத. நீ இவர்கிட்ட ஸ்டூடெண்டா சேர்ந்தா லீனா மேம் கிட்ட சேர முடியாது, அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ என இன்னொரு தோழி அருகிலிருந்து மோனாவை குழப்பினாள். குளத்தில் கல் எறிந்தது போல் மோனாவின் மனது மேலும் குழம்பியது. என்ன பயமா இருக்கா? பயந்துட்டா விடு, ரொம்ப ரிஸ்க் எடுக்காத என ஜீவா மோனாவை பார்த்து கூறினான்.
புரொஃபசர் லீனாவிடம் சேருவதை தன் லட்சியமாக கொண்ட மோனா இப்போது எப்படி தன் முடிவை மாற்றுவது என யோசித்தாள். ஜீவா கண்டிப்பாக சிறப்பாக செயல்பட முடியாது என முழுமையாக நம்பிக்கொண்டு அவனிடம் சேர்ந்து முகத்திரையை கிழித்து பின் விலகிவிடலாம் என நினைத்தாள் மோனா. ஓகே சார், உங்ககிட்ட ஸ்டூடெண்டா சேர எனக்கு சம்மதம் என கோபத்தை அடக்கிக் கொண்டு மெல்ல புன்னகைத்தாள் மோனா. சரி, அப்போ இந்த கிளாஸ் ரூமை கிளீன் பண்ணு, அப்படியே வெளியில இருக்கிற பாத்ரூமையும் கழுவிரு, அப்புறம் நான் உனக்கு கைட் பண்றேன் என ஜீவா அமைதியாக கூறினான். எனது பாத்ரூமா? நானா என அதிர்ச்சியாக கேட்டாள் மோனா. ஆமா, நீ ஏதா போய் கிளீன் பண்ணிட்டு வா, அப்புறம் மேல பேசலாம் என ஜீவா சொல்லிவிட்டு மாணவர்கள் பக்கம் திரும்பினான். மோனா ஒரு ஊரின் தலைவரின் மகள். சிறு வயதிலிருந்து எந்த ஒரு வீட்டு வேலையையும் செய்ததில்லை. செல்லமாக வளர்ந்தவள். ஜீவா கூறியது மோனாவை விட அவளின் தோழிகளுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. சார், நீங்க இவ யாருன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இதெல்லாம் மோனா செய்ய மாட்டா. அவ உங்ககிட்ட ஸ்டூடெண்டா சேர்றேன்னு சொன்னதே பெருசு, இதுல இத வேற செய்யணுமா என மோனாவின் இரு தோழிகளும் மாறி மாறி கூறினர். மோனா என்கிட்ட ஸ்டூடெண்டா சேர்றது அவ விருப்பம், ஆனா நான் அவளை சேர்த்துக்க கண்டிப்பா நான் சொன்னதை பண்ணணும், இல்லனா எப்பவே இங்கிருந்து கிளம்பலாம் என கூறிவிட்டு ஜீவா திரும்பினான். ஏய், நீங்க இந்த விஷயத்தை என்கிட்ட விடுங்க, நான் யாருன்னு சீக்கிரம் அவனுக்கு காட்டுறேன் என மோனா இரு தோழிகளிடமும் கூறிவிட்டு, நான் கிளீன் பண்றேன் சார் என ஒரு துடைப்பத்தை எடுத்து வேகமாக கிளாஸ் ரூமை சுத்தம் செய்ய தொடங்கினாள். தலைவரின் மகள் இப்படி வேலை செய்வதை பார்த்த இரு தோழிகளும் திகிலடைந்து நின்றனர். இதை கவனித்த மோனா இரண்டு தோழியையும் வெளியே போகும்படி கட்டளையிட்டாள். மோனா எதிலும் பிடிவாத குணம் உடையவள். ஒரு விஷயத்தில் இறங்கிவிட்டால் என்ன நடந்தாலும் பின்வாங்க மாட்டாள் என இரண்டு தோழிகளும் புரிந்து கொண்டு அந்த அறையிலிருந்து வெளியே வந்தனர். ஏய், நாம ஏன் பட்லர் கிட்ட இந்த விஷயத்த சொல்லக்கூடாது என ஒரு தோழி சொல்ல, ஆமா, மோனாவை ஒரு 0 வாங்கின ப்ரொஃபசர் கிளாஸ் ரூம் பாத்ரூம் எல்லாம் கிளீன் பண்ண சொல்றது ரொம்ப தப்பு. அதுவும் மோனா அப்பா ஒரு பெரிய தலைவர், இத பட்லர் கிட்ட கண்டிப்பா சொல்லியே ஆகணும் என இன்னொரு தோழியும் கூறினாள். மோனாவை பள்ளிக்கு அழைத்து வருபவர்தான் அந்த பட்லர். அவர் இன்னும் பள்ளியை சுற்றித்தான் இருப்பார் என நினைத்து இரண்டு தோழிகளும் பட்லரை தேட அங்கிருந்து கிளம்பினார்கள். ஆனால் மோனா எதை பற்றியும் யோசிக்காமல் வேகமாக சுத்தம் செய்தாள். இதுபோன்ற வேலைகளை இதற்கு முன் மோனா செய்ததில்லை என்றாலும் சளைக்காமல் அனைத்தையும் சுத்தம் செய்து முடித்தாள். மோனாவின் கைவண்ணத்தில் வகுப்பறையும் கழிப்பறையும் பளபளப்பாக மின்னியது. சார், நீங்க சொன்ன வேலை முடிஞ்சது என கைகளை இடுப்பில் வைத்துக்கொண்டு யதார்த்த தொனியில் கூறினாள் மோனா. இப்ப நான் பயிற்சி ஆரம்பிக்கிறேன், நீங்க சொல்லுங்க என்கிட்ட என்ன குறைன்னு என்று அவள் அந்த அறையில் இருந்த பஞ்சிங் மிஷின் முன்னே அந்த முஷ்டி வித்தையை காட்ட ஆரம்பித்தாள். உடனே ஜீவா, கடவுளே, போன வாட்டி மாதிரி இந்த வாட்டியும் அந்த டெஸ்டினி புக்ல கொஞ்சம் பிட் நோட்ஸ் கொடுப்பா, டெஸ்டினி புக் வந்துரு வந்துரு என்று வேண்டிக்கொண்டே கண்களை மூடி மனதில் டெஸ்டினி புக் பற்றி நினைக்க அவன் மனக்கண்ணில் டெஸ்டினி புக் வந்து வேகமாக திறந்தது. எதிரில் இருந்த மோனாவின் பெயர் டெஸ்டினி புக்கில் தெரிந்தது. அப்பாடா, இந்த பொண்ணுகிட்ட வேற ஓவரா பேசிட்டேன், புக்கு மட்டும் வரலனா என் கதை இன்னைக்கு முடிஞ்சிருக்கும். இனி டெஸ்டினி புக் இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் அசைக்க முடியாது என்று பெருமிதம் கொண்டான். மோனா சிட்டி லார்ட் மகள், ஃபைட்டர் 1 கேட்டகரி. அவள் உடல் சக்தி வெள்ளை நீர்ப்பறவை ஆறா கொண்டவள். பலவீனம் நம்பர் 1, விரைவாக கோபமடையும் பழக்கம் கொண்டவள் என்பதால் பல சமயத்தில் தன் முழு வலிமையையும் வெளிப்படுத்த முடியாது. நம்பர் 2 என குறைகளின் பட்டியல் நீண்டது. மோனாவை பற்றிய அனைத்து தகவல்களும் ஒரு நொடியில் தெளிவாக தெரிந்தது. கடைசி குறிப்பு ஜீவாவின் கவனத்தை ஈர்த்தது. இந்த நேரத்தில் மோனா கைகளை சுழற்றி காற்றில் ரொட்டேட் செய்து அந்த வகுப்பறையில் உள்ள மெஷினில் பலமாக அடித்தாள். மோனா அடித்த சத்தம் கேட்டு ஜீவா கண்களை திறந்து வகுப்பறை தூணை பார்த்தான். 110 என்ற எண் தெரிந்தது. 110, குட் குட், நைஸ் பஞ்ச் என மெல்ல முணுமுணுத்தான் ஜீவா.
சிறந்த பஞ்ச் செய்த போதும் மோனாவின் முகம் சிவந்து கோபத்தில் இருந்தது. ஒரு ராஜ்ய தலைவரின் மகள் என்பதை தன் பஞ்ச் மூலம் நிரூபித்தாள் மோனா. ஆனால் அவள் முகம் இயல்பாக மாறவில்லை. கோபமாகவே ஜீவாவை திரும்பி பார்த்தாள். ஜீவா என்ன சொல்லப் போகிறான் என ஆவலாக எதிர்பார்த்தாள் மோனா. அந்த நேரத்தில் மோனாவுக்கு ஒரு யோசனை வந்தது. அனைத்தையும் வீடியோ காட்சியாக பதிவு செய்யும் ஒரு படிகத்தை வைத்து ஜீவாவின் தவறை பதிவு செய்ய நினைத்தாள். நம் பூமியில் எப்படி கேமரா இருக்கிறதோ அதே வேலையை செய்ய அந்த உலகத்தில் ஒரு மந்திர படிகம் இருந்தது. அந்த படிகம் என்பது வீடியோ மற்றும் ஆடியோவை பதிவு செய்யும். இப்போது இங்கு நடப்பதை பதிவு செய்து விட்டால் ஜீவா எப்படியும் தவறாக ஏதாவது வழி சொல்லி மாட்டிக்கொள்வான் என்றும் அவரின் பெயரை கெடுத்து விடலாம் என முடிவு செய்தாள் மோனா. இப்ப பாக்கற நீ யாருன்னு. என்னையா பாத்ரூம் கிளீன் பண்ண வைக்கிற? உனக்கு இருக்கு என பல்லை கடித்துக் கொண்டு நிற்க திடீரென மோனாவை சுற்றி ஏதோ ஸ்பார்க் ஆவது போல் தெரிந்தது. அவள் ஏற்கனவே படிகத்தை ஆன் செய்திருந்தாள். அவள் படிகத்தை எடுத்து பார்ப்பதற்குள் ஜீவா அருகில் நின்றான். ஆக்ரோஷமாக, என்ன செய்றீங்க என மோனா கடிந்து கொண்டு கேட்டாள். ஜஸ்ட் வாட்சிங் யூ என கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு மோனாவை சுற்றி நடந்து வட்டமிட்டான் ஜீவா. மோனா விழிகளை உருட்டி அமைதியாக நின்று கொண்டிருக்க முன்னால் வந்து நெருக்கமாக நின்றான் ஜீவா. ஒரு ஆண் இவ்வளவு நெருக்கமாக மோனாவின் முன் நிற்பது இதுவே முதல் முறை. மோனாவின் முகம் சிவந்தது. இதயம் ஆவேசமாக துடிக்க தன் கோபத்தை வெளிப்படுத்துவதற்குள் யூ ஆர் நாட் வெல் என்ற ஜீவாவின் குரல் அவளை திகைக்க வைத்தது. அதை கேட்டதும் திகைத்து நின்றாள் மோனா. என்ன சொல்றீங்க? எனக்கா என மோனா வேகமாக கேட்டாள். ஆமா, உனக்கு உடம்பு சரியில்லை, உன்னதான் சொல்றேன் என மீண்டும் உறுதியாக கூறினான் ஜீவா. என்ன புரியாம பேசுறீங்க? என்னை எதுக்கு அவமானப்படுத்த ட்ரை பண்றீங்க? உங்க நோக்கம் என்ன? என்கிட்ட எந்த குறையும் உங்களால கண்டுபிடிக்க முடியல இல்லையா என கோபமாக கேட்டாள் மோனா. ஹலோ ஹலோ, நான் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் சொன்னேன், உன்னை அவமானப்படுத்தல என புன்னகைத்து அமைதியாக கூறினான் ஜீவா. எப்படி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்க? உங்களுக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் என மோனா கடிந்து கொண்டு கூறினாள். மோனா பஞ்ச் 100 வலிமை புள்ளிகளுக்கு மேல் இருந்தது. அதனால் ஜீவா சொல்வதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீங்க என்ன சொன்னாலும் என்னால இதை அக்செப்ட் பண்ண முடியாது. என் உடம்ப பத்தி எனக்கு தெரியாதா என்ன? உங்களுக்கு தான் மூளை சரியில்லைன்னு நினைக்கிறேன் என வெறுப்பாக கூறினாள் மோனா. முட்டிக்கு மேல வலி இருக்குமே. இன்னும் சொல்ல போனா காத்து சில்லுன்னு உன் உடம்புல பட்டா உன் உடம்பு சிவக்கும், கரெக்டா என ஜீவா உறுதியாக கேட்டான். அதை கேட்டவள் உறைந்து போய் நின்றாள். உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் என மோனா திகைத்து போய் கேட்டாள். ஒவ்வொரு வார்த்தைகளையும் மோனா தவிர்க்க நினைத்தாலும் இந்த முறை ஜீவாவின் துல்லிய வார்த்தைகள் மோனாவை நிலைகுலைய வைத்தது. இவ்வளவு நாட்கள் மோனா இந்த வலியை தாங்கிக் கொண்டுதான் இருந்தாள். அது பெரிதாக அவளை யோசிக்க வைத்ததில்லை. அதேபோல் குளிர்ந்த காற்றில் உடல் சிவப்பாக மாறும் அந்த நேரத்தில் ஒரு ஆணின் அரவணைப்புக்காக ஏங்கிக் கொண்டிருப்பாள். அவளின் இந்த ஏக்கம் கூட டெஸ்டினி புக்கில் இருந்தது. உனக்கு ஏற்படுறது வலி இல்ல மோனா, அத பத்தி புரிஞ்சுக்க உனக்கு கொஞ்ச நாள் ஆகும். நீ இப்ப கவலைப்பட தேவையில்லை. நான் இத கூடிய சீக்கிரம் சரி செய்கிறேன் என்றான் ஜீவா. மோனா 17 வயது இளம் பெண் என்பதால் இந்த தாம்பத்திய ஆசையை அவளால் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. மோனாவின் ஹார்மோன்கள் ஆசையை தூண்டி ஒருவித வலியை உண்டாக்கும். ஆனால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் கடந்து போக நினைப்பாள் மோனா. இதனால் சூரியன் உதிக்கும் வரை அவளின் வேகம் அபாரமாக இருக்கும். அதன் பின் குளிர்ந்த காற்று வீச ஒருவித வலியால் வேகம் குறையும். இந்த வினோதமான விஷயத்தை மோனா யாரிடமும் சொல்லத் துணியவில்லை. இந்த விஷயத்தை பற்றி தன் நெருங்கிய தோழிகளுக்கு கூட தெரியாத போது ஜீவாவுக்கு எப்படி தெரிந்தது என அதிர்ச்சியானாள். மேலும் இந்த பிரச்சனைக்கு தீர்வை கண்டுபிடிக்கவே மோனா இந்த பள்ளிக்கு வந்திருந்தாள். இது எப்படி சாத்தியம் என நினைத்துக் கொண்டிருக்க, நான் ஒரு ப்ரொஃபசர், உன்னோட பஞ்ச வச்சு உன்னோட ஜாதகமே சொல்ல முடியும்
என நிதானமாக பதில் கூறினான் ஜீவா. ஆனால் உண்மை டெஸ்டினி புக்கில் இருந்தது. அது ஒரு அற்புதமான பொக்கிஷம். ஒருவரிடம் எந்த குறை இருந்தாலும் அது அவர்களுக்கே தெரியாவிட்டாலும் இந்த புத்தகம் அதை காட்டிக் கொடுக்கும் என்பதை தெரிந்து ஜீவா பிரமிப்பில் ஆழ்ந்தான். சார், இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன், அதை மட்டும் சொல்ல முடியுமா என கர்ப்பம் தணிந்து தயங்கிக் கொண்டு கேட்டாள் மோனா. இந்த ஹார்மோன் பிரச்சனையால் தான் மோனாவிற்கு பொறுமையில்லாமல் வெறுப்பாக, கோபமாக, வலிமையை இழந்து பலவீனம் ஆகிறாள். இதை எப்படியாவது சரி செய்ய நினைத்தாள். ஆனால் ஜீவாவால் அது நடக்கும் என அவள் கனவில் கூட நினைக்கவில்லை. மேலும் மனதில் பதிவு படிகம் அனைத்தையும் ரெக்கார்ட் செய்வதை உணர்ந்தாள். இது ஜீவாவின் தவறை வெளிச்சம் போட்டு காட்ட மோனா பயன்படுத்தியது. ஆனால் இப்போது அந்த பதிவு மோனாவின் குறையை ரெக்கார்ட் செய்திருப்பதை உணர்ந்து, அச்சச்சோ, இதை எப்படி மறந்தேன், யாருக்காச்சும் தெரிஞ்சா என்ன ஆகிறது என நினைத்து பதறிக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் அவள் காலின் கீழே போட்டு அந்த படிகத்தை உடைத்தாள். பின் ஜீவாவை மீண்டும் தலை நிமிர்ந்து பார்த்தாள் மோனா. இந்த முறை அவளின் பார்வை முற்றிலும் புதிதாக இருந்தது. இவ்வளவு திறமை உள்ள இவரு எப்படி டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி ரவுண்ட்ல 0 எடுத்திருக்க முடியும் என்ற ஒரு கேள்விதான் மோனாவின் மனதில் இப்போது ஓடிக்கொண்டிருந்தது. பெரிய பெரிய லெஜெண்ட் எல்லாம் இப்படிதான், அவங்க யாருன்னு வெளிக்காட்டாம இருப்பாங்க போல என நினைத்து பெருமூச்சு விட்டாள் மோனா. இந்த நேரத்தில் அறைக்கு வெளியில் ஒரு கம்பீரமான குரல் கேட்டது. மோனா மேடம் என மோனாவை ஒரு நடுத்தர வயது நபர் வணங்கி பணிவாக நின்றார். மமூத், நீ இன்னும் போகலையா? இங்க என்ன பண்ற என குழப்பமாக கேட்டாள் மோனா. நான் இங்கிருந்து கிளம்பும் போது ஒரு நியூஸ் கேள்விப்பட்டு இங்க வந்திருக்கேன். யாரோ இந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒரு வர்ஸ்ட் டீச்சர் உங்களை பாத்ரூம் கிளீன் பண்ண சொன்னதை கேட்டு என்னால கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல என சொல்லிக்கொண்டு, யாருது, இவனா என கோபமாக ஜீவாவை பார்த்து கேட்டான் பட்லர் மமூத். மோனா தடுப்பதற்குள் மமூத் கோபமாக பேசத் தொடங்கினான். யார பார்த்து பாத்ரூம் கிளீன் பண்ண சொன்ன? அவங்க சிட்டி லீடரோட பொண்ணு. அவங்களுக்கு வேலை சொல்ல யாருக்கும் அதிகாரம் இல்ல. அதுலயும் நீ ஒரு வர்ஸ்ட் டீச்சர். எங்க மேடம் கிட்ட பேசவே உனக்கு தகுதி இல்ல என கையை முறுக்கி ஆக்ரோஷமாக கத்தினான் பட்லர் மமூத். இவன் என்ன எல்லாத்தையும் சொதப்பிடுவான் போல. நானே நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்க போற சந்தோஷத்துல இருந்தா இவன் வேற என கடுப்பாக நினைத்துக் கொண்டு, மமூத், நீ என்ன செய்யற? நானே ஆசைப்பட்டுதான் அவர்கிட்ட ஸ்டூடெண்டா சேர்ந்திருக்கேன். நீ ஏன் இப்ப பிரச்சனை பண்ற என மோனா கால்களை கோபமாக மிதித்துக் கொண்டு கூறினாள். என்ன மேடம் சொல்றீங்க? நீங்க தான் இவனை சூஸ் பண்ணுனீங்களா? என்னால நம்ப முடியலையே. உங்க திறமைக்கு இவனால ஈடு கொடுக்க முடியும்னு நீங்க நம்புறீங்களா என மமூத் கோபமாக சொல்லிக்கொண்டு ஜீவாவை பார்த்து, எங்க மேடம் உன்னோட ட்ரைனிங்ல இருந்து ரிலீஸ் பண்ணு. அப்படியே நீ பண்ணுனதுக்கு இப்பவே மன்னிப்பு கேளு. உன்னால ஒரு ஸ்டூடெண்ட் செத்து போனது கூட எனக்கு தெரியும். என்கிட்ட உன் வேலையை காட்ட நினைக்காத என புருவத்தை உயர்த்தி கோபமாக கூறினான் மமூத். ஜீவா எந்த ரியாக்ஷனும் கொடுக்காமல் அமைதியாக நின்றான். அதை பார்த்து மேலும் கோபமான மமூத் கண்களை உருட்டி, நீ இடம் தெரியாம மோதற. எங்க மேடம் சாதாரண ஆள் இல்ல, ஆனா நீ ரொம்ப சாதாரண ஆள். ஒழுங்கா நான் சொன்னதை நீ செய்யலேனா இந்த பிரச்சனைய நேரா பிரின்சிபால் கிட்ட கொண்டு போயிருவேன். உன் வேலை போகும், மானம் போகும் என மமூத் பேசிக் கொண்டிருக்க மோனா குறுக்கிட்டு, மமூத், என்ன உனக்கு பிரச்சனை? ஏன் புரியாம பேசிக்கிட்டு இருக்க என கையை பிடித்து இழுத்தாள். மேடம், என்ன மன்னிச்சிருங்க. என்னால இத பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. உங்களை வேலை வாங்கினவன என்னால எப்படி சும்மா விட முடியும் என மமூத் சொல்லிக்கொண்டு கீழே பார்த்தான். பதிவு படிகம் சுக்கு நூறாக உடைந்திருந்தது. அதை பார்த்த மமூத், மேடம் இந்த படிகத்தை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா இங்க ஏதோ தவறா நடந்திருக்கு. அதை இந்த ஜீவா மறைக்கிறான் என்று மமூத் தவறாக புரிந்து கொண்டான். மமூத் முகம் ரத்தம் கொதித்தது. சிங்கம் போல் கர்ஜனை செய்து கொண்டு, என்னோட மேடம் நீ என்ன பண்ணுன? உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா! காற்றில் சக்தி வாய்ந்த ஒளியை உண்டாக்கி முன்னால் மமூத் நிற்க
நிலநடுக்கம் வந்தது போல் அதிர்ந்தது நிலம். இலவசமாக கேளுங்கள். நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய சூப்பர் ஹிட் கதை மாஸ்டர். கோடிக்கணக்கான மக்கள் பணம் செலவழித்து கேட்ட தொடர்கதை. நீங்கள் அதை பாக்கெட் FM-இல் மட்டுமே இலவசமாக கேட்க முடியும்.